கிரீஷ் டப்பாவை எப்படி உடைச்ச? Hey, hello Amis, welcome back to my channel. This is Tani BTS Fix and I'm your beloved ஆத்தரான தான் பேசுகிறேன். கிரீஷ் டப்பாவை எல்லாருமே எட்டி உதச்சிட்டிங்களா அப்படின்ற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரியே தெரியல. ஸோ அமீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நான் JKFF தான் கூட்டின்னு வந்திருக்கேன். என்ன டேஞ்சரஸ் மாஃபியா லாட் ஃபில் வித்தியோட பார்ட் 24 தான். ஆக்சுவலி நம்ம வியோட FF தான் நீங்களாம் கேட்பீங்க. நான் எதிர்பார்த்தேன் நீங்கள் JKFF கேட்டிங்களே. முக்கியமாக மெயின் எக்ஸ்பெக்டேஷன் இந்த அப்படியே அந்த ஹாரர் ஒன் ஷாட்டில் இருந்துச்சு. சரி அதை கேட்பாங்க, நம்ம வேறு டெரர் பேக்கேஜின்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். என் கான்ஃபிடென்ட்டை உடச்சி விட்டிங்களேப்பா. சரி வாங்க, இந்த ஸ்டோரிலையும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது அண்ட் சம் எமோஷ்னல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்கும். எல்லாம் மிக்சடாக போட்டு ஒரு மசாலா அரைச்சிருக்கேன். மசாலாவில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லிட்டு போகணும். அண்ட் அபவுட் ஒரு கமெண்ட் பார்த்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த கமெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சூப்பராக அனலைஸ் பண்ணி எப்படி அந்த ரிங்கை கலட்டினாங்க ஒயின் அப்படின்ட்டு ஒரு கொஷின் வச்சாங்க. அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன். பட் எல்லாருக்கும் அந்த இது கொஷின் இருந்திருக்கும், பட் கமெண்ட்டில் கேட்காம விட்டுருப்பீங்க. அதை இங்கே பதிவு பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அந்த ரிங்கை எப்படி கலட்டினாங்கன்னா, அந்த டைம் அதாவது அந்த கிராண்ட் சக்ஸஸ் பார்ட்டியில் இருக்கும்போது தான் அவங்க ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு கலட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த ஆள் முடியாதுன்ட்டு போயிருப்பான். அகெயின் அதே பர்சனை கூப்பிட்டு மிரட்டி வர வச்சு தான் இவங்க கழட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த சீனை நான் கட் பண்ணிட்டேன். அதை நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா தெரியும். அந்த கட்டு ஆனால் அந்த ஒரு இது தெரியும் உங்களுக்கு லைட்டாக கேட்கும் போதே. அந்த இடத்துல கட் பண்ணிட்டேன். சரி இந்த சீனில் இங்கே வைக்கும் போது அது எஃபெக்டிவாக இருக்கும்னு நினச்சேன். ஓகே, அது ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம். உங்கள் எல்லாருக்கும் அது அந்த சீன் எப்படி இருந்தது, எந்த ஒரு எஃபெக்டிவ்னஸ் காட்டுச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். லைவில் பேசிட்டு இதை பற்றி ஸ்டோரியாக பாருங்கள் தெய்வங்களா, தயவாக செஞ்சு. நீங்கள் ஸ்டோரியாக பார்க்குற வரையும் எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை இறங்கி ஆராய்ச்சி செஞ்சால் அது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது என்னடா இது இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்களே அப்படின்ட்டு இருந்துச்சு. நான் ஆக்சுவலி சொல்லிடுறேன், நான் ஒயனுக்கு அகெயின்ஸ்ட்லாம் கிடையாது. எனக்கு ஒயன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு தான் நான் ரைட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதனால் நான் அவங்கள டவுன் பண்ணணும் இன்டென்ஷனாலாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஒயனாக ஃபீல் பண்ணுவீங்க, அதனால் உங்களை டவுன் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. இன்ஃபேக்ட் இத்தனை எபிசோடில் உங்கள் எல்லாரையும் நான் பீக்கில் வச்சுருக்கேன். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு அந்த கேரக்டருக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்படி எழுதியிருப்பேன்ட்டு. எதனால் இங்கே கொண்டு வந்திருக்கேன், ஒரு கேரக்டர் எப்பயுமே மேலேருந்து ஆட முடியாது, கீழே உட்காந்து ஃபீல் பண்ண முடியாது. அதுதான் அந்த இடத்துல உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டோரி ரைட்டிங் அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா ஆத்தரும் இப்படி தாங்க எழுதுவாங்க. எல்லா ஆத்தரும் வந்துட்டு ஹீரோயினை மேலேயே வச்சுக்க மாட்டாங்க, கீழே வச்சுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு டைம் கண்டிப்பாக சேஞ்ச் நடக்கும். இது வந்து ஒரு எவாலுவேஷன். ஒரு தடவை கீழே போனால் மேலே வந்து தான் ஆகணும், மேலே வந்தால் கீழே வந்து தான் ஆகணும், லிஃப்ட் மாதிரி. சரிங்களா? அதனால் யாரும் எதுவும் நினச்சிக்க வேணாம். நான் இப்போ கூட ஹார்ஷாக சொல்லக்கூடாதுன்னு ஹம்பிளாக பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப மெச்சூராக பேசணும், நம்ம ஒரு ஆத்தர் யாரோட மனசும் புண்படக்கூடாது அப்படின்ட்டு வந்து நினச்சி பேசிகிட்டு இருக்கேன். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் நிறைய பேர் வந்து அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும், எனக்கு புரியுது. எனக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்கள டவுன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ரிட்டையர்மெண்ட் அந்த பொண்ணு சொல்கிறா அப்படின்ட்டு நினைக்கும் போது, இன்னும் ரிட்டையர்மெண்ட்டை சொல்லிட்டாங்களே, இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபைட் வச்சுருக்கலாமா, அதுக்குள்ளே ஏன் கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படிலாம் நான் திங்க் பண்ணேன். சரிங்களா? ஸோ எனக்கு உங்களுடைய வழி புரியுது, உங்களுடைய சைட் ஆஃப் வியூவும் புரியுது. பட் நீங்கள் இந்த ஸ்டோரியை ரொம்ப உள்ளே போய் பார்க்காதீங்க. ரொம்ப உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி அடிக்ட் ஆகலாம், மேபி சம்திங். அதனால் நீங்கள் கேட்டிருக்கலாம். நான் உங்களை தப்பு சொல்லவே மாட்டேன். நம்ம எல்லாமே பார்க்குறதுல பிடிச்சவங்கள கொண்டுட்டா நம்மளால் ஏற்றுக்க முடியாது, நம்ம பிடிச்சவங்களுக்கு ஏதாவதுனா ஏற்றுக்க முடியாது. அந்த மாதிரி தான். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஹாப்பி தட் உங்கள் எல்லாருக்குமே ஒயின் ஷர்மாவோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஓகே, ஸோ ஆர்மிஸ் ரொம்ப வளவலன்னு பேசுகிறோம். போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷவுட் அவுட் கொடுத்துட்டே போகிறேன், பெஸ்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே. அதே மாதிரி மறக்காமல் நீங்கள்லாம் கமெண்ட் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அண்ட் ஜேகேயோட ஒன் ஷாட் எல்லாருமே போய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட ஸ்பெஷல் பார்ட் கண்டிப்பாக வரும். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி பெண்டிங்கை போது நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். சரிங்களா? JKயோட FF போட்டு வியோட FF தான் பிளான் பண்ணியிருக்கேன். லூசிஃபர்ஸ் காதலி ஒன்று போடணும், இல்லை சைக்கோஸ் லூனட்டிக் அப்சஷன் போடணும். அதுதான் இவ்வளோ நேரம் உட்காந்து கேட்டுட்டு வந்த அந்த ஸ்டோரி நம்ம இன்னும் பீக்காக கொண்டு போகணும் அப்படின்ற பிளானு. ஸோ மறக்காமல் அந்த ஸ்டோரிக்கும் சப்போர்ட் கொடுங்க நியூ வியூவர்ஸ். ஓகேங்களா? இந்த ஸ்டோரியில் நான் 18+ஐயும் தாண்டி 21+ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணதுக்கு காரணம், இது வந்து ஃபுல்லாக டார்க் நேச்சர், மாஃபியாஸ், இந்த ஸ்மக்லிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் கொடுத்தேனே தவிர்த்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த மாதிரிலாம் ரைட்டிங் கிடையாது. ஒரு கேரக்டரை நான் அவ்வளோ இதுவாலாம் ஸ்மட்டெல்லாம் எழுதி காட்டுற ஆள் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் அந்த இடத்துல பேசணும். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள், JK அவ்வளோ தூரம் பேசி வேறு ஏதாவது தப்பாக நடந்திருப்பாரா? வாய்ப்பே கிடையாது. எப்படி சொல்கிறது, இஸ் கிளியர் அட் ஹிஸ் பாயிண்ட்.
எப்படின்னா அவர் பண்ணுற வேலையில் அவர் கிளியராக கிளாரிட்டியோடு இருக்கார். இன்ஃபேக்ட் பயமுறுத்துறாரு ஒயனை. தட்ஸ் இட், அவ்வளோதான். ஜேகே வந்து அந்த இடத்துல ஒயனை வந்து இது பண்ணோம் அப்படின்ட்டு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒயனை பயமுறுத்துறாரு, அவரோட வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற காரணம் தான். நீங்கள் நல்லா கவனிங்க, ஜேகே ஒரு டைமும் சொல்லும்போது ஒரு தடவை பண்ணும்போது ஒயனை பயமுறுத்த தான் ட்ரை பண்ணுவாரே தவிர்த்து தப்பான நோக்கம் அவருக்கு கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் எந்த அளவுக்கு ஒயனை லவ் பண்ணாருங்கிறது நம்ம போன எபிசோட்ஸில் பார்த்துருப்போம், எவ்வளோ இறங்கி போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நான் கிளியர் பண்ணணும்னு நினச்சேன், கிளியர் பண்ணிட்டேன். என் மனசுலேருந்து பாரத்தை இறக்கி போட்டேன். நீங்களும் உங்கள் மைண்ட்லேருந்து அந்த தாட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு இந்த ஸ்டோரி இதுக்கப்புறம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கேளுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்னும் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் இருக்குது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்குது. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்காத மாதிரி சில விஷயம்லாம் இருக்கும். கண்டிப்பாக நானே எதிர்பார்க்கல நான் இப்படி எழுதுவேன்ட்டு, அதை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் இந்த ஸ்டோரிக்கு காட்டுங்கடா. அதே மாதிரி விஎஃப்எஃப்பும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்களேன். கஷ்டப்பட்டு எழுதியிருக்கேன், எனக்கு அப்படியே கொஞ்சம் அதுவும் பார்த்து கமெண்ட்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஷவுட் அவுட்ஸ் இதோ உங்களுக்காக. இப்போ நீங்கள் ஒயன் ஜங்குக்கோட மடியில் தான் அப்படியே தேம்பி தேம்பி லைட்டாக அழுதுகிட்டே வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களால் வலி தாங்கவே முடியல. உங்களுக்கு ஒரு பக்கம் தைஸ் வலிக்குது, ஒரு பக்கம் முதுகு பயங்கரமாக வலிக்குது, ரிஸ்ட்டும் வலிக்குது. அந்த டேட்டு போட்ட இடம்லாம் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு அதுக்கும் பேர்ன் ஆகுது பயங்கரமாக. நீங்கள் அப்படியே அதை ஒரு மாதிரியே தேம்பி தேம்பி அழுதுட்டு அப்படியே அவர் மடியிலே தான் படுத்திருக்கீங்க. அவர் உங்களை கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி ஹக் பண்ணியே தான் இருக்கார். என்னத்த கம்ஃபர்ட்டு, ஹக் பண்ணால் கம்ஃபர்ட் ஆகிடுமா? இவ்வளோ டேட்டூ போட்டால் பாவம் அந்த பிள்ளை. மைண்ட் வாய்ஸு சாரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் அவரோட மடியிலே தான் வந்து கண்ணு மூடியதாக இருக்கீங்க. எதுவுமே பேசல, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க. ஜங்குக்கும் அமைதியாக தான் இருக்கார். அப்போ கரெக்டாக டோர் நாக்கிங் சவுண்டு. ஆனி தான் உள்ளே வரா, ஏதோ ஒரு ட்ராலி மாதிரி எடுத்துகிட்டு வரா. ஆனி அது அங்கே ஓரமாக வை. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரியாக வயனையே பார்த்துட்டு அப்படியே போய் ஓரமாக வைக்கிறா. போ அதெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவளும் உள்ளே போயிட்டு அந்த மேக்கப் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரா. எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு தோ சார் அப்படின்னு சொன்னோடனே மேக்கப்பு நானாக போடுவேன், சி அங்கே ஓரமாக எடுத்துன்னு போய் வை அப்படின்ட்டு சொன்னோடனே அவளும் போய் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதெல்லாம் ஃபிட் பண்ணி வைக்கிறா. தேவையான அந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், ஃபிக்ஸரு, கன்சீலரு, எல்லா காஸ்மெட்டிக்ஸும் இருக்குப்பாங்க, எல்லாம் அங்கே ஃபிட் பண்ணி வச்சுட்டு அவள் வெயிட் பண்ணுறா. அப்போ அவர் அப்படியே ஒயனை தான் பார்த்துட்டு ஏய் ஒயன் எந்திரி அப்படின்றாரு. ஒயன் பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. சில பேருக்கு அந்த பியர்சிங்ஸ், டேட்டூஸ் அதெல்லாம் போட்டால் உண்மை குது குதுன்னு வரும்னு சொல்லுவாங்கல்ல, ஜுரம் வர மாதிரி இருக்கும்னு. அப்படி தான் ஒயனுக்கு இருக்குது. அந்த டேட்டூ ஒரு டேட்டூ போட்டாலே சுத்தமாக முடியாது. 3 டேட்டூ, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேர்ன் ஆகிற மாதிரி இருக்குது ஒயனுக்கு. ஸோ தட் அவங்களால அதை வியர் பண்ண முடியல, அவங்க பாடியால் அதை தாங்க முடியல. அப்படியே ஒரு மாதிரி சுருங்கி போய் ஜேகேயோட மடியில் படுத்திருக்காங்க. ஜேகே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அகைன் கூப்பிட்டு உன்கிட்ட தான் சொல்கிறேன், எஞ்சி போய் அங்கே உட்காரு சும்மா நடுங்கிட்டு. எல்லாம் சொல்கிறாங்க ஒயன் சர்மான்றாங்க. ஒயன் சர்மா பெரிய இதுன்னுல கேள்விப்பட்டேன். இப்போ என்ன 3 டேட்டுக்கே சுருங்கி போய் மடியில் அமைதியாக படுத்துருக்கு. அடியே ஒயன் சர்மா வெளியே வாடி, போய் மேக்கப் போடுறி அப்படின்றாரு. உங்களை செம்மையாக நக்கல் பண்ணுறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு க்யூட்டாக முறைக்கிறீங்க அந்த குதுன்னு இருக்கிற அந்த ஒரு இதில். அவரோடய பார்த்துட்டு ஏய் என்ன பண்ண இப்போ முறைக்கிறியா நீ, கண்ணு மொழியை நோண்டி எடுத்துருவேன் போட்டி அப்படின்றாரு. நீங்கள் அந்த இடத்துல பொறுமையாக எஞ்சி நிற்கிறீங்க, ஆனால் உங்களால் முடியல, ஒரு மாதிரி கேர் ஆகுது. இதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹேண்டிலே எந்த ஒரு எஃபோர்ட்டும் இல்லாமல் அப்படியே தூக்குறாரு. நீங்கள் அந்த தூக்குனதுக்கே பயந்துடுறீங்க. உடனே அவருடைய ஷோல்டரில் வந்து அந்த நெக்கை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. கீழெல்லாம் ஒன்றும் போட்டுற மாட்டேன், இங்கே இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள், எஞ்சி போக முடில, இப்போ கீழே போய் நீ எப்படி நிற்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசி கலாய்ச்சிட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களை தூக்கிட்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் உட்கார வைக்கிறாரு. ஆனியும் வந்து உங்களை பார்க்குறா, ஒரு மாதிரி ஒரு அப்பாலஜிட்டியான ஒரு ஃபேஸு, அந்த ஒரு கண், அது நல்லாவே தெரியுது. நீங்கள் சைலண்ட்டாக அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் உட்காந்துருக்கீங்க. ஆனி ஸோ சீக்கிரம் இந்த அம்மாவுக்கு மேக்கப் போட்டு போய் அதை எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்ட்டு சொன்னோடனே ஓகே சார் அப்படின்னு சொல்லி போ பண்ணுறா. மேம் நீங்கள் கொஞ்சம் ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி திக்கி திக்கி பேசுகிறா. இப்போ ஜங்குக் பார்த்துட்டு ஐய என்ன திக்குவாயா நீ, திக்கி திக்கி பேசின்னு இருக்க, இவ சும்மாவே கேட்க மாட்டா, போமாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏய் இப்போ நீ ஒழுங்கா எதுவுமே நடக்காத மாதிரி மேக்கப் போட்டுக்கிற, எப்படி உடனே மேக்கப் போட்டுக்கிற, அப்புறம் உனக்கு
ஃபேவரட்டான ஒரு டெசர்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், வரும். ஜூஸு, ட்ரிங்க்கு எல்லாமே வரும். சாப்பிட்டுட்டு அப்படியே நான் சொல்கிற டைலாக்லாம் உள்வாங்கிட்டு வெளியே போய் ஒப்பிக்கணும். எப்படி? அழகா ஒரு வார்த்தை, ஒரு லெட்டர் மிஸ் ஆகாமல் நீ ஒப்பிக்கணும். சரியா டார்லிங்? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சீக்கை வந்து லைட்டாக ஹேண்டை வச்சு அந்த ஃபிங்கர் வச்சு போக் பண்ணிவிட்டு விங்க் பண்ணிவிட்டு போயிட்டு அந்த சோஃபாவில் தான் உட்கார்றாரு. நீங்கள் அமைதியாக அங்கே உட்காந்துருக்கீங்க, கண்ணை மூடுறீங்க. ஆனியும் வந்துட்டு அந்த காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பிஃபோர் வந்து ஒரு ஸ்கின் கேர் இருக்கும்ல, அந்த மாதிரி போட்டு நீங்கள் அழுதது அது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறாங்க. அந்த மேக்கப் கலைஞ்சிருக்கோம்ல அதை வந்து ப்ராப்பராக இது பண்ணி க்ளீன் பண்ணுறாங்க, வைப் பண்ணுறாங்க. ஃபுல்லாக வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் அகைன் போடுறாங்க. ஹேர்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் கலைஞ்சிட்டு அகெயின் ஹேரெல்லாம் சரி பண்ணிவிட்டு உங்களை திருப்புறாங்க. எஸ், இப்போ வந்து பக்காவாக தெரியுது நீங்கள் அழுதது அது எதுவுமே தெரில, பர்ஃபெக்டாக இருக்குது. ஜங்குக்கும் பார்த்துட்டு வாவ், மேக்கப் கரெக்டாக சூட் ஆயிடுச்சு, நீ அழுதது எதுவுமே தெரில, குட் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியை பார்க்குறாரு. ஆனி அவள் பாட்டுக்கு தலையை குனிச்சு தான் இருக்கா, எதுவுமே பேசல, எதுவுமே பார்க்கல. அவளை பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வேஷம் தானே, அவள் வேஷம் போட்ட மாதிரி தான் அவள் ஃபீல் பண்ணுறா. உங்களுக்கு நீங்கள் அங்கே அமைதியாக தான் இருக்கீங்க, எதுவுமே பேசல, உங்களுக்கு தெம்பே இல்லை, உடம்புல ஒரு மாதிரி ஜுரம் வர மாதிரியே இருக்குது. ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, உடம்பு ஃபுல்லாக அந்த ஹீட் ரேடியேஷன் ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் சைலண்ட்டாக தான் உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு ஆனி போய் அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே இந்த ட்ராலியில் எடுத்துகிட்டு வந்திருப்பா இல்லையா, அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் பக்கம்தான் வைக்கிறாங்க. வச்சுட்டு இதோ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி போயிடறா. ரொம்ப தூரம் தள்ளி அந்த டோருக்கிட்ட வரையும் போயிடுறா. ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு ஏய் இதெல்லாம் உனக்கு தான், இதோ எது வேணுமோ சாப்பிடு, இதோ மொஜிட்டோ, உனக்கு பிடிச்ச மாதிரி ஃபேவரட்டான ஐஸ்கிரீமு, எல்லா ஃப்ளேவரும் இதில் இருக்குது, என்னடி வேணும் உனக்கு, எது சாப்பிட்ற சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி ஃபேஸை திருப்பிக்கிறீங்க. ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது மேடம், நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கைப்பிடிச்சி இழுக்கிறாரு இந்த பக்கம். நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டம்பிள் ஆகிறீங்க, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, ஒரு மாதிரி கேராக இருக்குது. இதை அவர் பார்த்துட்டு அடியாத்தி என் பொண்டாட்டி இப்போவே கேர் ஆகிட்டாலே, ஏன்னா உனக்கு எதுவுமே இன்னும் பண்ணலேடி, அதுக்குள்ளேயே உனக்கு மயக்கம் வருதா, வரக்கூடாதே, சரி ஏதாவது பண்ணிவிடுவோமா சேர்த்து வச்சு அட்வான்ஸா அப்படின்றாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு ஜோக் பண்ணுற நேரமா இது அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு வர்றீங்க. அவர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விங்க் பண்ணிவிட்டு சரி வா இங்கே வந்து உட்கார் அப்படின்னு சொல்லி அவர் உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு டா இந்த ஐஸ்கிரீம் உன் ஃபேவரெட்டில் டா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. நீங்கள் அதை அப்படியே ஹேண்டை வச்சு தள்ளிட்டு எனக்கு வேணாம் ஜங்கு விட்டுரு, அப்படிலாம் நீ பேசவே கூடாது, உனக்காக தான் நான் ஐஸ்கிரீம் கேட்டிருக்கேன், ஐஸ்கிரீமெல்லாம் நான் தொட்டதே இல்லை, அதனால் உனக்காக ஃபஸ்ட் டைம் எடுத்து கொடுத்துருக்கேன், சாப்பிடு. ஜங்கோக் எனக்கு ஆல்ரெடி முடியல, வேணாம். முடியலன்ட்டு தலை ஃபுல்லாக முடி வச்சுருக்கலடி, அப்புறம் என்னடி உனக்கு, சாப்பிட்றி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ஜங்கோக் நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பிளேட் இருக்கும் இல்லையா அதை தட்டி விட்டுறீங்க. அதை அவர் அப்படியே பார்த்துட்டு ஃபயன் ஒழுங்கு மரியாதையா இப்போ நீ பண்ணதுக்கு சாரி கேளு அப்படின்றாரு. நீங்கள் அவர் பார்த்துட்டு நான் தான் வேணான்னு சொன்னல, நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணால் நான் வேறு என்ன பண்ணுறது, நான் சாரிலாம் கேட்க முடியாது, நான் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. இந்த பார்வையன் ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்க, என் பொறுமையை சோதிக்காத, நான் உனக்கு கொடுத்த ஐஸ்கிரீமை நீ தட்டி விட்டு தப்பு பண்ணிட்டா ஒழுங்காக சாரி கேட்டுரு அப்படின்றாரு. நீங்கள் இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கேட்கல, நீ தான் தப்பு பண்ண ஜங்கூக், நான் அவ்வளோ வேணான்னு சொல்லியும் நீ என்னை ஃபோர்ஸ் பண்ண, அதான் நான் தள்ளி விட்டேன், சாரிலாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிவாதத்துலேயே பேசுகிறீங்க. ஓ அப்போது நீ சாரி கேட்க மாட்டேன் அப்படி தானே? ஆமாம், நான் இந்த தப்பும் பண்ணல ஜங்கூக், நீ கேட்டு நான் ஃபோர்ஸ் பண்ணனால தான் நான் இப்படி பண்ணேன், நீ என்ன காரணம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. அவர் உடனே உங்களை பார்த்துட்டு அந்த ஹேண்டு நீங்கள் தூக்கி போட்டிங்க இல்லையா, ஸோ ரைட் ஹேண்ட் தான் நீங்கள் வந்து தட்டி விட்டுருப்பீங்க, தூக்கி போல் தட்டி விட்டுருப்பீங்க. அந்த ஹேண்டில் ஒரு ஹேண்டை வச்சு இந்த ஹேண்டு தானே நான் பாசமாக கொடுத்ததை தட்டி விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டோட ஃபிங்கர்ஸ் இருக்கும்ல, அந்த ஹேண்டில் ஃபஸ்ட்டு ரிங்கு போடுறதுக்கான ஒரு ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா வளைச்சி விட்ருப்பாரு. இந்த ஹேண்டு வந்து ஃப்ரெஷ்ஷான ஹேண்டு சரிங்களா. ஸோ இந்த ஹேண்டை இப்போ வளைக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் கத்துறீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மாதிரி ரொம்ப முடியல அவர் பண்ண வேலையில், நீங்கள் கத்த ஆரம்பிக்கிறீங்க வழியில். ஜங்கூக் வலிக்குது ஜங்கூக், என்ன பண்ணுற நீ,
விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வளைச்சிட்டு தான் இருக்கார். நீ நீ எதுக்கு அந்த பிளேட்டை தட்டி விட்ட? தப்பு இல்லை, நான் எவ்வளோ ஆசையாக கொடுத்தேன். ஐஸ்கிரீம்லாம் தொட்டதே கிடையாது. முறை நீ ஆசையாக அதை சாப்பிடுவியேன்ட்டு உன்னை கம்ஃபர்ட் பண்ணலான்னு குத்தா அதை நீ தட்டி விட்டுருவியா அப்படின்னு சொல்லிட்டு வளைக்கிறாரு. ஜங்குக் வலிக்குது, நீ ஆல்ரெடி ரொம்ப பண்ணிட்ட, என்னை விட்டுடு, வலிக்குது வலிக்குது ஜங்குக். வலிக்கணும், எனக்கு இப்போ அப்படி தான் இருந்துச்சு. ஐயோ ஆசையாக கொடுத்தோமே இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ட்டு இருக்கு. ஜங்குக் வலிக்குது, விடு விடு ஜங்குக், ரொம்ப வலிக்குதுடா, விடுடா. என்னதுவா கேட்கல? டாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபிங்கர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வளைக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் வலியில் பயங்கரமாக கத்துறீங்க. சரி அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டை ஃபைனலாக ஒரு தடவை கொஞ்சம் வளைச்சி விட்டு ஸ்ட்ராங்காக வளைச்சி விட்டுட்டு கையை விட்டுடுறாரு. உங்களுக்கு கை பயங்கரமாக வலிக்குது, ரைட் ஹேண்டு அப்படியே ஒரு மாதிரி விரல்லாம் நடுங்குது. அவர் அப்படியே அதை பார்த்துட்டு, இதுக்கப்புறம் இதான் உன் பனிஷ்மெண்ட். நீ எப்போ இது பண்ணாலும் நான் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபிசிக்கலாக தான் பண்ணுவேன். பிரச்சனை நீ என்னை ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்க, எனக்கு பயமாக இருக்குடி, உன்னை இதே இடத்துல புதைச்சிருவேணுன்ட்டு. நான் புதைக்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். உன்னோட சேர்த்து என் லவ்வையும் சேர்த்து புதைச்சிடாத. நான் லவ்வாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்னை ஹேட்டாக மாற்றுற, உனக்கு நல்லதில்லை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஞ்சி போகிறாரு. ஆனி அப்படியே அங்கேருந்து ஓடி வந்துட்டு மேம் ஒன்றும் இல்லை மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை தடவி விடுறா. அப்போ ஜங்குக்காவை பக்கம் திரும்பி, இப்போது மேடம் அந்த பாக்ஸில் இருக்க ஃபுல் ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டுட்டு நான் சொன்னதை கேட்டுட்டு இப்போ உட்காரலன்னா உன் கையும் உடைப்பேன். எப்படி? உன் கை 2 விரலையும் உடைப்பேன், 2 கையில் இருக்கிற 2 விரலையும். ஆனியோட ஃபேஸை பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி டெரர் ஆகிடுது. அவர் சொன்ன வார்த்தையில் அவர் சொன்னது உங்களுக்கும் தான் கேட்டிருக்கோம். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அவர் சொன்னதை கேட்டு. நீங்கள் அப்படியே அவரே தான் பார்க்குறீங்க. ஒட்டைக்க மாட்டேன்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவளோட கையை தள்ளி விட்டுட்டு பொறுமையாக அந்த ஷேக்கிங் ஹேண்ட்ஸோடைய அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸை தான் எடுத்துகிட்டு அழுதுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்றீங்க. ஏய் அழாத, நீ அழுத உன் ஃபேமிலியவே அழ விடுவேன் அப்படின்றாரு. உங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது, பட் அழ முடியல இவர் இப்படி சொன்னதுனால. அப்படியே நீங்கள் தேம்பி அழுதுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணீர்லாம் வந்து பொறுமையாக வைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க ஐஸ்கிரீமு. ஆனி வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, நம்மளால தான் இவங்க இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜேகே பக்கம் திரும்பி பார்த்துட்டு அகெயின் உங்களை பார்க்குறா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனதுக்கு அதுக்கும் தலைவர் போயிட்டார். கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அந்த சிகரெட் இருக்கும்ல அதை எடுத்து அடிக்க போயிட்டார். அந்த ரூம் அட்டாச்டு ஒரு பால்கனி மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பிளேஸுக்கு தான் போயிட்டு அவர் சிகரெட் அடிச்சிட்ருக்காரு. அப்படியே ஆனி உங்களை பார்த்துட்டு, மேம் போதும் மேம், ஆல்ரெடி உங்களுக்கு வேறு டேட்டு வேறு போட்டிருக்கு, இதுக்கு ஃபீவர் வரும் மேம், நீங்கள் இதுக்கு மேலே சாப்பிட வேணாம், நான் சாப்பிட்டுக்கிறேன் மேம், நீங்கள் சாப்பிடாதீங்க மேம், வேணாம் மேம், போதும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு இல்லை நானே சாப்பிட்டுக்கிறேன், நீ எதுக்கு சாப்பிட்ணும், நீ போ, நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழுதுகிட்டே வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஆனி உட்காந்து ரொம்ப அழ ஆரம்பிக்கிறா. மேம் என்னால் தான் மேம் நீங்கள் இப்போ கஷ்டப்படுறீங்க, என்னை மன்னிச்சிடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அழுதுட்டு ஒரு மாதிரி தேம்ப ஆரம்பிக்கிறா. நீங்கள் அவளை பார்த்துட்டு, இதை பார், இதுக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை, நீ எஞ்சிப்போ, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவளை போக சொல்கிறீங்க. அவள் அப்படியே அழுதுகிட்டே உங்கள் பக்கம் தான் உட்காந்துட்ருக்கா. மேம் ப்ளீஸ் மேம் போதும் மேம், இதுக்கு மேலே சாப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப கோல்ட் ஆகிடும், ரொம்ப ஃபீவர் வந்துடும், போதும் மேம் ப்ளீஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸை வாங்கலான்னு பார்த்தா நீங்கள் அப்பயும் அவளுக்கு தரவே இல்லை. நீங்களே தான் அதை சாப்பிட்டுட்ருக்கீங்க தேம்பி. ஒரு வழியாக அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்டு காலி பண்ணிடுறீங்க. உங்களுக்கு அதை சாப்பிட்டோன்னே தொண்டை வேற கட்டிக்க ஆரம்பிக்குது, ஒரு மாதிரி வலிக்குது தொண்டையும். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவட்ட கொடுக்காம அமைதியாக உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அந்த சோஃபாவில் சாஞ்ச மணிக்கு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு செம்மையாக த்ரோட் வேறு வலிக்குது, ஒரு பக்கம் ஹெட்டேக்கு, உடம்பு ஃபுல்லாக அப்படியே ஹீட் ரேடியேஷன் ஃபீல் ஆகுது. அவ்வளோதான், இன்றைக்கி செம்ம ஃபீவர் வரப்போகுதுன்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு இது ஃபீல் ஆகுது, பெயின் எல்லாமே பாடி ஃபுல்லாக. அந்த ஒரு அறிகுறிகள் சொல்லுவோம்ல அது வந்து தெரியுது. இப்போ ஜங்குக்கும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறாரு. வந்துட்டு, ஓ சாப்பிட்டியா, இதுக்கு நீ அந்த ஒரு பிளேட்டோடையே நிறுத்திக்கலாமா செல்லம், பாரு ஆல்ரெடி உனக்கு வேறு நான் டேட்டு போட்டிருக்கேன், உடம்பு நடுங்குச்சு, ஐஸ்கிரீம் வேறு தேம்பி அழுதுகிட்டே சாப்பிட்ருக்க, த்ரோட்டு வேறு வலிச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைட்டாக அவங்களோட த்ரோட்டை வந்து ரப் பண்ணிவிட்டு, சரி எல்லாத்துக்கும் சேர்த்து
நான் மெடிசன் கொடுத்துக்கிறேன், நீ என்ன பண்ணு, இதுக்கப்புறம் ஒழுங்காக என் பேச்சை இதுக்கு தான் கேட்கணும்னு சொல்கிறது. நான் அப்படி தான், என் பேச்சை கேட்கல நான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் சரி, இப்படி தான் பண்ணுவேன். அது என் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி. இதுக்கப்புறம் புருஷன் பேச்சை கேளு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சீக்ஸை லைட்டாக டேப் பண்ணிட்டு, ஆனி ஒப்பாரி வச்சதெல்லாம் போதும், உங்கள் மேடம்க்கு அகைன் கொஞ்சம் மேக்கப் போட்டு விடு, அழுதுதெல்லாம் நல்லா தெரியுது. அப்புறம் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஜியான் ஜங்குக் அடித்து சித்திரவதைப்படுத்துகிறான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எனக்கு அந்த பேர் தேவையா? நான் ஏன் உன்னை அடிக்க போகிறேன், தொல்லை பண்ண போகிறேன், டார்ச்சர் பண்ண போகிறேன் செல்லம்? நீ தான் என் வழிக்கு வரமாட்ற. எவ்வளோ சொன்னாலும் நான் இந்த இடத்துல தான் இருப்பேன், நான் பண்ணது கரெக்டு. நீ அந்த மாதிரி பேசுகிறப்போலாம் எனக்கு அப்படியே வெறி ஏறுது. எப்படி ஒரு மாஃபியா லாட், 7 ஓஷன்ஸ் 7 காண்டினென்ட்ஸ் ஆண்டுட்ருக்க ஒரு மாஃபியா லாட் நான் பண்ணுறது தப்பு, நீ ஆஃப்டர் ஆல் ஒரு பிஸ்னஸ் உமன், நீ பண்ணுறது கரெக்டா? என்னை எதுக்கு தெரியுமா எல்லோரும் மாஃபியா லார்டுன்னு கூப்பிட்றாங்க, மாஃபியா கிங்குக்கு பதிலாக? லார்டுனா என்னன்னு உனக்கு நான் சொல்லி அர்த்தம் தெரியணும்னு அவசியம் இல்லையே. நான் ஒரு காட், இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் ஒரு கடவுள். நான் என்ன பண்ணாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நினைப்பு எல்லாருக்கும் இருக்கும்போது, நான் கட்டின வந்த பொண்டாட்டி என் பேச்சை கேட்கலன்னா எப்படி? அதான் இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் பேச்சை நீ என்றைக்குமே தப்புன்னு சொல்லவே கூடாது. நான் என்ன பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும், நான் என்ன பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ மண்டையில் ஏற்றிக்கிற வரையும் நான் இப்படி தான் பண்ணுவேன். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும், நான் என்ன பண்ணாலும் நீ தாங்கணும். அந்த மாதிரி உன்னை நான் மாற்றாமல் விட போகிறதில்ல. ஏன்னா நீ என் பொண்டாட்டி, நாளை பின்ன கண்டிப்பாக சொல்லுவாங்க, எல்லாரையும் ஆண்டுட்ருக்க பெரிய ஜியான் ஜங்குக் மாஃபியா லார்டோட ஒய்ஃப் அவர் பேச்சை கேட்கலன்னா அது எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் இல்லை. என் பேருக்கே அது ஒரு களங்கமாயிடுண்டி செல்லம். அதான் இவ்வளோ தூரம் உனக்கு நான் டார்ச்சர்லாம் கொடுக்கல, லெசன் டீச் பண்ணிகிட்ருக்கேன் குழந்தைக்கு எடுக்கிற மாதிரி. என்னெல்லாம் கேட்டால் இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு குட்டி பசங்களுக்கு வந்து சொல்கிற மாதிரியான டார்ச்சரு. உன் பேரில் இது டார்ச்சர் தான், ஆனால் குட்டி பசங்களுக்கு எடுக்கிற லெசன் என்னை பொறுத்த வரைக்கும். நீலாம் என் முன்னாடி ஒன்றுமே கிடையாது, பேருக்கு வேணால் ஒயின் ஷர்மா, பிஸ்னஸ் உமன், நிறைய பிஸ்னஸ் பார்த்துருக்கேன் இந்த வயசில், ரொம்ப பெரிய ஹைப்பான பிளேஸ், பிக்கான பிளேஸில் இருக்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு ஒரு ரிட்டையர்மெண்ட் சொல்லிவிட்டு ஃபுல் டைமாக, எப்படி ஃபுல் டைமாக ஜியான் வயனாக தான் இருக்க போகிற. இதுக்கப்புறம் உனக்கு பிஸ்னஸ் உமன் ஐடென்டிட்டிலாம் கிடையாது, ஒன்லி இந்த ஜியான் ஜங்கு கூட ஒய்ஃபுன்ற அந்த ஒரே ஒரு ஐடென்டிட்டி தான். அந்த ஐடென்டிட்டி தான் இதுக்கப்புறம் உனக்கு லைஃப் ஃபுல்லாக. அதனால் அந்த ஐடென்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீ மாறணும். நீ தான் எவ்வளவோ சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வந்து பிஸ்னஸ் உமனுக்கான அந்த ஐடென்டிட்டியே நீ அடாப்ட் பண்ணிக்கிட்டல, அதே மாதிரி இப்போ ஜியான் வயன் அப்படின்றத நீ ஏற்றுக்கணும். நீ ஏற்றுக்கிற வரையும் இந்த ஜியான் ஜங்குக் உன்னை விட மாட்டேன். தெரியும்ல, நான் உன்னை நினச்சா அதை சாதிக்காமல் விட மாட்டேன்டி. அதுக்கு இந்த தாலி, இந்த குங்குமம், இந்த ரிங்கு எல்லாமே ப்ரூஃப். எப்படி ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் சைலண்ட்டாகவே தான் உட்காந்துருக்கீங்க. சரி ஓகே, ரொம்ப தூரம் பேசிட்டோம். உனக்கு சில டைலாக்லாம் சொல்லி தரணும்னு நினச்சேன், அதை பற்றி சொல்லிடலாமா? இப்போ நீ கீழே போகிற உன்னோட ரிப்போர்ட்டர்ஸ்லாம் துருவி கேட்பானுங்க. நீ அப்போ என்ன சொல்லணும்னா, நான் ஜியான் வயன் என்னோடய ரிட்டையர்மெண்ட்டை நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன், இதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் உமனாக இருக்க மாட்டேன், ஜியான் வயன் ஜியான் ஜங்கு கூட ஒய்ஃபாக தான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு நீ சொல்லணும். ரிட்டையர்மெண்ட்டை இங்கவே இப்போவே அனௌன்ஸ் பண்ணிடுறேன்ற மாதிரி கிளியராக எல்லாருக்குமே நீ ரிட்டையர் ஆக போகிறேங்கிறது போய் ரீச் ஆகணும். ஜியான் வயனாக இருக்கேன், நான் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ற மாதிரி உன்னோட வேர்ட்ஸ், உன்னோட டோன் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா கீழே எல்லா ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் தாண்டி உன் ஷர்மா ஃபேமிலி வந்து உட்காந்துருப்பாங்க. நீ அவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு அப்படியே ஷார்ப்பாக போய் ரீச் ஆகிற மாதிரி சொல்லணும். ஏன்னா இதுக்கப்புறம் நீ ஜியான் வயன், உன்னை யாராலையும் எதுனாலையோ என்கிட்ட இருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகவே முடியாதுன்னு நீ நம்பணும். அதுக்கு முதல்ல, அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் நம்ப வச்சுக்கலாம், அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. நீ இந்த விஷயத்த ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிற வரையும் நான் இப்படி தான் அழுத்தம் கொடுத்துட்டே இருப்பேன். அடுத்து இதை விட இன்னும் மோசமாக போகலாம். நீ என்னை அப்போ பேசினது இன்னும் வரைக்கும் மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்குன்னா பார்த்துக்கோ எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகிருக்குன்ட்டு. அதோட வெளிப்பாடு தான் இந்த சின்ன சின்ன விஷயம். இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போகலாம், ஏன்னா நான் ஒரு விஷயத்த மறக்கவே மாட்டேன் எப்பயுமே. அது ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி, என்னோடய ஆங்க்ரி மூமெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி,
ஒரு விஷயம் நடந்தால் மறக்கிற பழக்கம் இந்த ஜியோன் ஜங்குக்கு கிடையவே கிடையாது. திருப்பி கொடுப்பேன் கண்டிப்பாக. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அதுக்கு நீ எக்ஸப்ஷன்லாம் சொல்லவே முடியாது. நீயாக இருந்தாலும் அதை நீ பார்த்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எப்படி பேசணுங்கிறத நீயே புரிஞ்சுப்ப. நான் எதுவும் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் உனக்கு இப்போவே வந்து புரிஞ்சிருக்கோம். am I ரைட் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. ஓகே எனாஃப், நான் பாடம் எடுத்தது எனக்கே போர் அடிக்குது. கட்டின பொண்டாட்டிக்கு பாடம் எடுக்க விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஹேர் தான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளிப் பண்ணிவிட்டு, இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கோம் எல்லாமே, am I ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட வந்து உங்கள் சின்ன அப்பனே பேசுகிறாரு. இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண மாட்டேன், அது உன் கண்ணை பார்த்தா நல்லாவே தெரியுதுடி. சரி, இந்த விஷயத்தெல்லாம் நினச்சி நைட்டு என்ன ஒதுக்கிற மாட்டியே. நீ ஒதுக்குனாலும் விட மாட்டேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் சொல்லி வச்சிடுறேன், கோவத்தை காட்டக்கூடாது அங்கெல்லாம். அங்கே கோவம் நான் மட்டும்தான் காட்டணும். எப்படி? நான் மட்டும்தான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லிப்ஸில் லைட்டாக பெக் பண்ணிட்டு, சரி வா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களை எழுப்புறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குது, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எஞ்சி நிற்கிறீங்க. நீ ரொம்ப கஷ்டப்பட வேணாம், நான் வேணா தூக்கிக்கிட்டா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வராரு. நீங்கள் வந்துட்டு அவரை பார்த்துட்டு, அதெல்லாம் வேணாம், நான் நடந்தே வரேன். ஓ ஓ ஷை ஆகுதா மேடம்க்கு? தூக்கிட்டு போனால் கண்ணு பட்டுரும் அதானே? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடி. சரி, நீ நடந்து வர்றது தான் இப்போ உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களை தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கேயே ஆனி நின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நம்மளால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம வந்து இவ்வளோ ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சிட்ருக்கா. இந்த விஷயந்தான் ஃபுல்லாக நடந்த கதை ஆக்சுவலாக ரூமுக்குள்ளே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராகி ஆனிக்கிட்ட பேசுகிறான். ஏய் ஆனி, இதுக்கா உட்காந்து ஒப்பாரி வச்சிட்ருக்க? இதில் உன் தப்பு எதுவுமே இல்லையம்மா. நீ ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு அண்ணா எதுவுமே பண்ணலையேன்னு கேட்டா, அவர் இதை விட மோசமாக நடந்துப்பார் ஆனி, உனக்கு தான் தெரியுமே. அப்படி இருந்தும் ஏன் ஒப்பாரி வச்சிட்ருக்க? இல்லை, நானும் ஒரு காரணமாயிட்டேன். மேம் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, என்னால் தான் அவ்வளோ ஐஸ்கிரீமும் சாப்பிட்டாங்க. ஏய் நிறுத்தடி, உட்காந்து ஒப்பாரி வச்சிக்கிட்டு இருக்கா. மேமு உங்கள் மேம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்ல. நீ உன்னை ஒரு காரணமாக யூஸ் பண்ணிட்டார் அண்ணா, அவ்வளோதான். மற்றபடி நீ ஃபுல் காரணம்லாம் இல்லை, உன்னை ஒரு பெயிட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அப்போ கூட நானும் ஒரு காரணமாக தானே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உட்காந்து ஒப்பாரி வைக்குது. இவன் தலையில அடிச்சுக்கிட்டு, ஐயோ இது சரியான ஒப்பாரி வைக்கிற கேஸாக இருக்கே, இதுக்கிட்ட போயும் அண்ணியை வச்சுட்டாங்களா, சொல்லி முடிஞ்சுது. இதுக்கப்புறம் அண்ணியை சேர்த்து ஒப்பாரி வைக்காமல் இருந்தால் சரி. ஒப்பாரி வச்சா நல்லது தான், கொஞ்சம் அண்ணா கிட்ட ஒப்பாரி வச்சா நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஈவலாக பேசிட்டு, சரி வா நம்ம போய் கேக் வெட்டுறதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இவன் வந்துட்டு, இல்லை நான் வரல, நான் உங்களை ஃபேஸ் பண்ணவே விரும்பலை, என்னால் தான் உங்களுக்கு இது கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு நிற்கிறா. அடைச்சி சும்மா அதே சொல்லிக்கிட்டு, ஆடி வா சுருதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவளை இழுத்துட்டு போகிறான். அவள் வரமாட்டே தான் நிற்கிறா. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஓரத்தில் போயிட்டு நிற்கிறாங்க. சோமி வந்துட்டு, நீ எங்கே போனீங்க? இவ்வளோ நேரமாக ஆளையே காணோம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸை பார்க்குறா. என்னாச்சு, யாராவது சொன்னாங்களா? ஏன் ஒரு மாதிரி கண்ணு ரெடிஷாக இருக்கு? அதுவா சோமி, ஏய் நீ தான் பண்ணியா? நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு அப்படியே ஆசைலாம் இருக்குது பாரு, ஆமாங்கிட்ட நீ தான் ஏதோ பண்ணியிருக்க. ஆனி சொல்லுங்கள், ராக்கி ஏதாவது பண்ணானா, ஏதாவது சொன்னானா அப்படின்ற மாதிரி கேட்டா, அதெல்லாம் இல்லை. அப்புறம் என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க. ஆமாம் மறைக்கிறாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஆனி அப்படியே ராக்கி ஒரு மாதிரி லுக்கு வர்றா. ஆனி விங்க் பண்ணிட்டு அப்படியே போகிறான். ஆனி ஏதாவது ராக்கி ஏதாவது பண்ணாரா, தப்பாக நடந்துக்கிட்டாரா? நோ அப்போல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் ஏன் ஒப்பரிச்சிட்ருக்கீங்க, இது ஒரு நல்ல டே பாருங்கள், அண்ணா அண்ணியும் எவ்வளோ அழகாக கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஏன் ஆனி இப்படி இருக்கீங்க? சரி அதை விடுங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆனி இந்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து நம்ம கிளேர் வந்து ஒரு இடத்துல தனியாக உட்காந்துருக்கதை வந்து எல்லாருமே பார்க்க முடியுது. அங்கே தான் வந்து சோமி கூட்டிகிட்டு போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹாய் கிளேர், இவங்க ஆனி, இப்போதைக்கு கரண்ட்டாக அன்னி கூட இவங்க தான் இருக்காங்க மெய்டா, பர்சனல் மெய்டா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே கிளாரும் வந்துட்டு அப்படியே அவளோட ஹெட் அப் பண்ணி பார்க்குறாங்க. ஆனிக்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க, இவங்க தான் கிளேர், ஆனி இவங்க தான் நம்ம அண்ணியோட, அதாவது
வயன் சர்மா அவங்களுடைய அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஆனிக்கும் வந்துட்டு அவங்கள பார்த்தோன்னே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்வமாக அந்த ஒரு ஸ்பார்க் பற்றிக்குது. நம்ம இவங்களுக்கும் ஆப்வியஸ்லி கிளாருக்கும் வந்துட்டு ஒரு இது, பிகாஸ் அவங்க 2 பேருமே வயன் சர்மா அப்படின்ற அவங்கக்கிட்ட கனெக்ட் ஆகிருக்காங்க 2 பேருமே இல்லையா. ஸோ 2 பேருக்குமே மனசில் என்னென்ன ஓடுதுன்னா, இந்த பக்கம் ஆனி போவில் பார்த்தா, அதாவது பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா, இவங்க மேடம் கூட இத்தனை வருஷம் இருந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக மேடம் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கோம், இவங்கக்கிட்ட கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுட்டு மேமுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனி நினச்சிட்ருக்கா. இந்த பக்கம் நம்ம கிளேரோட பக்கம் வந்து பார்த்தா, இந்த பொண்ணு மேம் கூட க்ளோஸாக இருக்கா இப்போதைக்கு. ஸோ இந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும், எப்படியாவது மேம் எதனால் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், என்ன விஷயம் ஆச்சு எதுவுமே தெரியாமல் இருந்தது, இந்த பொண்ணுகிட்ட கேட்டு பார்ப்போமா, இல்லை இந்த பொண்ணு ஜங்கு கூட ஆளாக இருந்து அவன்கிட்ட போய் சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த பக்கம் யோசிக்கிறாங்க. 2 பேருமே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அவங்க 2 பேருமே தான். சோமி வந்துட்டு ஹலோ 2 பேரும் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையுமே அவங்களோட தாட்ஸ்லேருந்து வெளியே வர வச்சிடுறான். சரி நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, நான் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோமி போயிடுறான். கிளேரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆனியை பார்க்க, ஆனியும் வந்து கிளேரை பார்க்க அப்படியே 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பக்கம் சர்மா ஃபேமிலி பக்கம் வரலாம். அவங்க எல்லாருமே அங்கே அமைதியாக உட்காந்துருக்காங்க, எதுவுமே பேசலை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சித்தப்பா தான் சொல்கிறாரு, இதை பாரு மாலிக், உன் ஒய்ஃப் தனிஷ்காமா சித்தப்பா சொல்கிறத கேளுங்க, தயவு செஞ்சு இந்த இடத்துல எதுவும் பேசி எதுவும் பண்ணிடாதீங்க. எனக்கு தெரியும் தனிஷ் நீ செம்ம கோவத்தில் இருக்க, அது உன்னை பார்த்தாலே தெரியுது. மாலிக் நீ கொஞ்சம் இவ கூடயே இரு, ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணி வயனோட உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சித்திக்காரி ஒன்றே பேசுகிறா. ஆமாம் 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 ஆமாம், இந்த பொண்ணை அப்படியே வந்து நீங்கள் தாளாட்டி சீராட்டி வளர்த்து உங்கள் மானத்தை காப்பாற்றின்னு இருக்கா பாருங்க, எவனோ ஒருத்தன் கூட ஓடி போனவ தானே இந்த ஓடுகாலி, இவளுக்கு என்ன இவ்வளோ சப்போர்ட்டு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க. சித்தப்பா வந்துட்டு நீ வாயை மூடு, என் பொண்ணை பற்றி நீ தப்பாக பேசாத, எனக்கு தெரியும். ஆமாம் பெற்று எடுத்த பிள்ளை பாரு, அப்படியே நல்லா பண்ணா பாருங்க, சி நன்றி கேட்ட நாய் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா அவன். அந்த பொம்பளை பேசுகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாலிக்கு கேட்கவே முடியல. மாலிக்கும் கோவம் வருது, சித்தப்பாக்கும் கோவம் வருது. அவங்கக்கிட்ட அப்படியே சொல்கிறாங்க, இந்த பாருங்க அத்தை நீங்கள் இப்போல்லாம் பேசாதீங்க அத்தை, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, நீங்கள் தேவையில்லாமல் வயனை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, வயனை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமாம் என்னை விட உங்களுக்கு என்ன தெரிய போகுது, அவள் ஓடுகாலி தானே ஓடுகாலி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. அப்போ வந்து பப்ளுவும் ஸ்வீட்டியும் வராங்க. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பட் தனிஷ்கா வந்து எதுவும் பேசுகிற நிலமே இல்லை, ஒரு மாதிரி டென்ஸ்டாகவே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்குது அவங்க உட்காந்துருக்காது. அப்படியே அவங்களுடைய ஹேண்ட் எடுத்து ஃபோர்ஹெட்டில் வச்சுட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ண மாதிரியே உட்காந்துருக்காங்க. யாராலையுமே எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்பவே முடியல, தனிஷ்காவா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க அவங்க. எப்பயுமே டென்ஷனாகி நம்ம யாருமே பார்த்ததில்லை இல்லைங்களா, பார்த்துருக்கோம். பட் இன்றைக்கி ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க போல், அது நல்லாவே தெரியுது மாலிக்கும். மாலிக் வந்துட்டு செல்லம் இப்போதைக்கு 2 பேரும் அம்மாட்ட பேசாதீங்க, என்ன அம்மா அப்புறமா பேசுவாங்க, இப்போதைக்கு வேணாமே தங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. பட் அவங்க வந்துட்டு இல்லை நான் எனக்கு வேணும் மம்மி, மம்மி அது வேணும் மம்மி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வீட்டி தான் பேசுகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கோவம் வந்து கத்தி விட்டுறாங்க. ஒரு தடவை சொன்னால் புரியாதா, போங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறாங்க. அவங்க கத்தினோடனே 2 பேரும் அழுதுகிட்டே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சித்தப்பாட்ட போனோடனே சித்தப்பாவும் வந்துட்டு இவ பேசுனது ஏதோ தனிஷ்கா பேசுனதுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டாரு. நீங்கள் இங்கே வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே கூப்பிட்டு போகிறாங்க. செம்ம பேனிக். ஏன்னா தனிஷ்காவுக்கு கோவம் வந்தால் செம்ம ரூடாக ரொம்ப ஹார்ஷாக பேசுவாங்க. அதனால் இவங்க எல்லாருக்குமே பயம். தனிஷ்கா வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்வீட்டோ அந்த அளவுக்கு ரொம்ப ரூடான ஹார்ஷான கேரக்டர். அவங்களுக்கு கோவம் வந்தால் கண்டிப்பாக யாராலையும் தாங்க முடியாது. இது வந்து ஆக்சுவலி ஷர்மா, அதாவது வயனோட அப்பா, நம்ம தனிஷ்காவோட அப்பாவாக இருக்கார்ல, அவரோட ஹேபிட்டு தான். ஸோ அது அப்படியே அவரோட பெரிய பொண்ணுக்கு தான் வந்திருக்கு. அவள் அவ்வளோ கடுப்பில் அங்கே உட்காந்துருக்கா. மாலிக்கும் தெரியுது. மாலிக் வந்து சொல்கிறாரு, இந்த பாரு தனிஷ் நீ செம்ம கோவத்தில் இருக்கேன்னு தெரியுது, அதுக்குன்னு பசங்களை எதுவும் சொல்லாதம்மா, வேணாம், குழந்தைங்களை திட்டி உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் குழந்தைங்களை திட்டி எனக்கு என்ன கிடைக்க போகுது, இருக்குது கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனிஷ் ஏதோ ஒரு பிளானில் இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்க போகுதுங்கிறது நமக்கு புரியுது. அங்கே சித்திக்காரி வந்துட்டு என்ன பிள்ளைய பேசுகிறா பாரு, நீலாம் என்ன அம்மாக்காரியோ அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி போடுறாங்க. அப்போ அவங்களுக்கு செம்மையாக கோவம் வந்துட்டு,
நீ வாயை மூடு, சும்மா தேவலாம் பேசிகிட்டு இருக்க வந்ததுலேருந்து, சி வாயை முட்றி அப்படின்னு சொல்லிட்டு சித்தின்னு கூட பார்க்காம நல்லா திட்டி விட்டுறாங்க. சித்தப்பாக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க வந்துட்டு பார்த்தீங்களா இவ்வளோ பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்களா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம ஜங்குக் வயன் 2 பேருமே கேக்லாம் வெட்டி அந்த ரிசப்ஷன் செலிப்ரேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவங்களோட சோஃபா செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஏரியாவில் போயிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. வயனுக்கு ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முடியல, ஒரு மாதிரி கேராக உடம்பெல்லாம் அப்படியே ஹீட் ரேடியேஷனாக அந்த ஜுரம் வரும் அந்த மாதிரியே இருக்குது. த்ரோட்டு சுத்தமாக முடியல, அவங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது, தொண்டை பெயின் ஒரு பக்கம், எதுவுமே பண்ண முடியல நம்ம வயனால். அமைதியாக போயிட்டு அங்கே அப்படியே உட்காந்துருக்காங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் நம்ம பிடிஎஸ் மெம்பர், பிளாக் பிங்க் கேர்ள்ஸ் எல்லோரும் அப்போ தான் அந்த இடத்துக்கு வராங்க. கையில் அந்த பொக்கெட்டு அப்புறம் நிறைய கிஃப்ட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. வரும்போது ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைலு, வந்து அப்படியே கத்திட்டே வராங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு வந்துட்டு கிஃப்ட்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. ஆஃபர் பண்ணி பொக்கெட்லாம் தூக்கி வந்து வச்சு வெரி வெரி கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப ஹாப்பியாக 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்றா விஷ் பண்ணுறாங்க. நம்ம வயன் சைலண்ட்டாகவே தான் உட்காந்துருக்காங்க ஜங்குக் பக்கம். அப்படியே பிடிஎஸ் மெம்பர்ஸும் அந்த பக்கம் உட்காந்தோன்னே ராக்கி எல்லாருக்கும் அந்த ட்ரிங்க்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஆஃபர் பண்ண சொல்கிறாரு. ஸோ அங்கே இருக்க வெயிட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பிளாக் பிங்க் கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக எடுத்து எல்லோரும் சேர்ந்து பிடிஎஸ் மெம்பர், பிளாக் பிங்க் கேர்ள்ஸ் எல்லோரும் சேர்ந்து சியர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்தி இது கொண்டாடுறாங்க, அந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்படியே பண்ணிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு அவங்கவுங்க கிஃப்ட்ஸுன்னு வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அப்படியே ராக்கியெல்லாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கான், கொடுங்க கொடுங்க நல்லா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபன் பண்ணி ரொம்ப ஜாலியாக இருக்கான். ஆனி வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு பில்லர் சைடு பண்ணிக்க இருக்கும்ல, அந்த சோஃபா கிட்ட அங்கே நின்று இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கா. ஜஸ்ட் அவங்க கிட்ட கூட வரல. ராக்கி அவளை பார்த்துட்டு இந்தாம்மா ஆனி வாமா ஒரு கைப்பிடி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறான். அவளும் வந்து தயக்கப்பட்டே வந்து அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்குறா. நிறைய கிஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஃபுல்லாக எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ் தான். ஸோ அதெல்லாம் வாங்கி அவங்க எல்லாருமே எடுத்துகிட்டு போயிட்டு மெய்ட்ஸ் கிட்டலாம் கொடுத்து இந்த மாதிரி வைக்க சொல்லி சொல்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு ரூமே ஸ்பெசிஃபிக்காக அலாட் பண்ணியிருக்காங்களாம் கிஃப்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ கிஃப்ட் வந்திருக்கு. எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஆரம் தான் தொடங்குறாரு. மிஸ்ஸஸ் சியோன் வயன், நான் உங்களுக்கு ஒரு அண்ணாவாக இருந்து பேசணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பிடிஎஸ் மெம்பர்ஸு, பிளாக் பிங்கல்ஸ்லாம் கை தட்டி சியர்ஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அவர் சீரப் வேறு பண்ணுறாங்க. அவர் ஏய் எல்லாம் சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் சீரியஸாக பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொன்னோன்னே எல்லோரும் கப்சிப்புன்னு ஆயிடுறாங்க. ஆரம் பேசுகிறாரு. ஜியோன் வயன், இதுக்கப்புறம் நீங்கள் வயன் சர்மா அதெல்லாமே விட்டுட்டு ஜியோன் வயனா ஜங்குக்கோட ஒய்ஃபாக சந்தோஷமாக வாழணும். ஜங்குக் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார், எனக்கு அது நல்லா தெரியும். ஜங்குக் உங்களை ராணி மாதிரி பார்த்துப்பான். நீங்கள் சந்தோஷமாக அவரோட மட்டுமே வாழ்ந்து இந்த மாஃபியா கிங்டம், இந்த பிஸ்னஸ் இதெல்லாம் விட்டு ஒரு ஒய்ஃபாக, ஒரு மாஃபியா லார்டுக்கு சர்வ் பண்ணுற ஒரு ஒய்ஃபாக சந்தோஷமாக ஹாப்பியாக ஒரு ஃபேமிலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் நினைக்கிறோம். இது நடக்கும் கண்டிப்பாக. ஆனால் அதுக்கு நீங்கள் முதல்ல மனசு வைக்கணும், உங்கள் மனசு ஏற்றுக்கணும் ஜங்குக்கை. அதுக்கு நீங்கள் என்னன்னாலும் பண்ணலாம், தப்பே இல்லை. ஏன்னா ஜங்குக் ரியலி ஒர்த்தான பர்சன், உங்களுக்காக என்னன்னாலும் செய்வான். அதனால் ஒரு அண்ணாவாக நான் கேட்டுக்கிறது, முதல்ல நீங்கள் உங்களை நம்புகிறீங்களோ இல்லையோ ஜங்குக்கை நம்புங்க. ஜங்குக் உங்களுக்காக என்னன்னாலும் செய்வான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. எல்லோரும் அப்படியே ஓ ஆன்லாம் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பிளாக் பிங்க் கேர்ள்ஸும் சும்மா இருப்பாங்கள்ல, இடையிலேயே ஜிசு சொல்கிறாங்க, ஆமாம் மிஸ்ஸஸ் ஜியோன் வயன், எங்களோட விஷயம் அதுதான். நீங்கள் கூடிய சீக்கிரம் ஜங்கு கூட சேர்ந்து வாழ்ந்து ரொம்ப ஹாப்பியாக எங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்து சந்தோஷமாக ஹாப்பியான ஒரு ஃபேமிலியாக நீங்கள் இருக்கணும், ஒரு ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி கொளுத்தி போடுறாங்க. அப்படியே எல்லாம் பேசுகிறாங்க. நடுவுலையே வந்து நம்ம பிடிஎஸ் மெம்பரில் இவரும் பேசுகிறாரு, ஜே ஹோப்பும். ஆமாம் வயன், இதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் எங்கள் மைண்டில் ஓடுது. நாங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டோம். எங்களுக்கு இதுக்கப்புறம் எனிமீஸ் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நாங்கள் எல்லாத்தையும் எப்போயோ மறந்துட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் எங்களில் ஒருத்தர். அதனால் ஜியோன் வயன் அப்படிங்கிற ஐடென்டிட்டியை ஏற்றுட்டு அவரோட உங்கள் ஹஸ்பண்டோட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் நினைக்கிறோம். அதுக்கு நீங்கள் முதல்ல எங்களில் ஒருத்தர் ஆகணும். ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து இது பண்ணுறாரு. எல்லாருமே தூக்கி சியர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே ரொம்ப பார்ட்டியாக அப்படிலாம் பண்ணிக்கின்னு இருக்காங்க.
நீங்கள் அவங்க அமைதியாக தாங்க உட்காந்துருக்கீங்க. உங்களால் பேசக்கூட முடியல, செம்ம த்ரோட் பெயின். ஏன்னா ஒரு டப்பா ஐஸ்கிரீம் என்ன சும்மாவா, டேட்டு வேறு போட்டிருக்கு, இன்ஃபெக்ஷன் ஆகலைனா தான் அதிசயம். அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டேட்டில் உட்காந்துருக்கீங்கிறது யாருக்குமே தெரியாது. நீங்கள் அப்படியே ரொம்ப வரிடாகவே தான் உட்காந்துருக்கீங்க. ஜங்குக் வந்துட்டு உங்கள் பக்கம் தான் திரும்பி பார்த்துட்டு பேசுகிறாரு. ஸ்வீட் ஹார்ட், என்ன செய்யுது? சைலண்ட்டாக இருக்கீங்க, பேசக்கூடாதா? இன்றைக்கும் ரிசப்ஷன், அதுவும் அழகா இப்படி ஒரு ஹேண்ட்ஸம்மான புருஷன் கூட உட்காந்துருக்க. உன் புருஷனோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இங்கே இருக்காங்கடி. அப்போது 4 வார்த்தை அப்படியே மச்சக்குன்னு சொன்னால் தானே நல்லாயிருக்கும். என் புருஷன் கூட நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்ட்டு எதுவுமே பேசாமல் இருக்க. ஏன் உன்னை பேச வைக்கணுமா? பேசக்கூடாதுன்னு ஏதாவது நான் சொல்லியாடி கூட்டணும் வந்தேன். இவ்வளோ அமைதியாக இருக்க. எல்லாம் என்ன நினச்சிப்பாங்க? ஜங்குக் பேசக்கூட விட மாட்றான் இவளை அப்படின்ட்டு நினச்சிக்க மாட்டாங்க. ஸோ பேசு, ஏதாவது 4 வார்த்தை சொல்லு. என் புருஷன் அப்படி, என் புருஷன் இப்படி, என் புருஷன் கூட நான் வாழ போகிறேன், சந்தோஷமாக ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்றைக்கி நைட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்ல வேண்டிய. இந்த இடத்துல நீ சைலண்ட்டாக இருந்தானா ஒன்றும் அழைக்காகாது. பார்த்தல யார் வந்திருக்கா யார் வரலன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்கீங்க, எதுவுமே பேச முடியல, த்ரோட் வலி, உயிர் போது ஒரு பக்கம் உங்களுக்கு. நீங்கள் இப்படி சைலண்ட்டாக இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஆனியும் பார்த்துட்டு தான் இருக்கா. ஆனி வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு மேம், எக்ஸ்கியூஸ் மீ மேம், உங்களுக்கு ஏதாவது சூடாக ஏதாவது சாப்பிட்றீங்களா மேம்? ஹாட் வாட்டர் ஆர் ஏதாவது ஹாட் காஃபி அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த பேச்சையே டைவெர்ட் பண்ணி விட பார்க்குறா. ஜங்குக் அவளை பார்த்து முறைக்கிறாரு. அவள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவள் த்ரோட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பின்னாடி போய் நின்றுடுறா. ஜங்குக் வந்துட்டு உங்கள் ஹேண்டு மேலே ஹேண்டை வச்சு, இவங்கெல்லாம் சொன்னது கேட்டுச்சுல, நீ பேசலன்னா கூட பரவாயில்ல, இவங்க சொல்கிறத மண்டையில் ஏற்றுக்கிட்டனாலே போதும். இவங்க உனக்கு இங்கே கொடுத்துருக்கிறது அட்வைஸ் இல்லை, வார்னிங். நான் என்னெல்லாம் பண்ணுவேன்ட்டு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ, உன் புருஷனை பற்றி என்னெல்லாம் பண்ணுவான், எப்படிலாம் அடக்குவானே இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் கேட்டு தெரிஞ்சுக்கோ, பேசு, தப்பு இல்லை. இதுக்கப்புறம் நீ எனிமிலாம் இல்லடி சொல்லும், என் பொண்டாட்டி. அதனால் உனக்குன்னு தனி ரெஸ்பெக்ட் எல்லாமே இருக்கும். உன்னை யாரும் எதுவும் கிண்டல் கூட பண்ண மாட்டாங்க. போய் தைரியமாக நீ பேசலாம், சரியா அப்படின்றாரு. நீங்கள் அங்கே அமைதியாக இருக்கீங்க. அவர் உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணியே தான் உட்காந்துட்டு அவங்க பார்த்துட்ருக்காங்க. எல்லாம் பிளாக் பிங்க் கேர்ள்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு அப்படியே தான் அங்கே உட்காந்துருக்காங்க. அப்பன்னு பார்த்து உங்கள் மாமியார் காரி அவளோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டின்னு வந்துடுறா. 4 அல்லக்கை எல்லோரும் அங்கே வர்றதை பார்த்தோன்னே பிளாக் பிங்க் கேர்ள்ஸு அப்படியே வந்து கத்துறாங்க, வாவ் சச் எ பியூட்டிஃபுல் லேடி அப்படி இப்படின்னு வந்துட்டு ஐஸ் வைக்கிறாங்க. மேரி அந்த இடத்துல வந்து அவங்க ஹேரை லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி, நல்லா இருக்கல, நேற்று தான் ஜஸ்ட் நோ பை பண்ண, இது இருக்கிறதுலே ஒரே ஒரு ப்ராடக்ட், ஒரே ஒரு ட்ரெஸ், ஃபர்ஸ்ட் டைம் ரெடி பண்ணது. ஸோ இது நான் வாங்கிட்டேன், நல்லா இருக்குல்ல கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி பெனாத்திட்ருக்காங்க. அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி சிங்கிச்சாம் போடுறாங்க நம்ம கேர்ள்ஸும். அங்கே பக்கத்தில் இருந்த அல்லக்கைஸெல்லாம் வந்துட்டு, வாவ் எவ்வளோ ரிச் நீங்கள் மேரி அப்படி இப்படின்லாம் பேசிகிட்ருக்காங்க. சரி வாங்க கேர்ள்ஸ், உங்களுக்கு நான் என்னோடய பையன், என் புது மருமகளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வராங்க. அங்கே இன்னொரு சோஃபா இருந்திருக்கும் இல்லையா, ஸோ அந்த பக்கம் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் எஞ்சிட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க. சரி கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அப்படியே எஞ்சி போகிறாங்க. அந்த சரக்கு பாட்டில் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பக்கம். ஸோ அந்த சோஃபாவில் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் உட்காந்துட்டு பேசுகிறாங்க, கிஃப்ட்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜியோன் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ஒரு லேடி பேசுகிறாங்க. பார்க்கவே செம்ம சூப்பராக அழகாக மேட்சிங் கப்புள்ஸாக இருக்கீங்க, ரொம்ப நாள் சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக வாழணும்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களோட சார்பாக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த வாட்ச்சு, ப்ரேஸ்லெட்டு, ஹீல்ஸு, பேகு, என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாமே ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. மேரி அங்கே வந்துட்டு சீன்லாம் போடுறாங்க. இந்த பக்கம் வைனோட சைடில் கொஞ்சம் இடம் இருந்திருக்கும் சோஃபாவில். ஸோ அது ஒரு பெரிய சோஃபா தானே. ஸோ அவங்க உட்காந்துருக்கும் போது வைன் பக்கம் உட்காந்து வைனோட கை பிடிச்சிட்டு, என் மருமக ரொம்ப ஸ்வீட்டான கேர்ள், இருக்கிறதுலையே ரொம்ப இன்டெலிஜெண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீமான ஒரு சூப்பர்வான ஒரு பியூரான ரொம்ப சைலண்ட்டான ஒபீடியண்ட்டான ஒரு உமன், இந்த வீட்டுக்கு 10 பொருத்தமும் பக்காவாக இருக்க ஒபீடியண்ட்டான மருமக
அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. விச் மீன்ஸ் நீங்கள் வந்து அவங்களுக்கு அடங்கி போய் ரொம்ப ஒபீடியண்ட்டாக ஒபே பண்ணுற ஒரு மருமகளாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு வாவ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இம்ப்ரெசிவாக பார்த்துட்ருக்காங்க. இப்படி ஒரு பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அண்ட் நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவங்க ஒரு ஃப்ரெண்டு ஆரம்பித்தோன்னே எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குது. இவங்க வயன் சர்மா தானே அப்படின்ற மாதிரி கேட்டால் ஜியோன் மேரி கிடையாது, இவங்க வயன் சர்மாலாம் இல்லை, இதுக்கப்புறம் இவங்க ஜியோன் வயன், இந்த ஜியோன் ஃபேமிலியோட மருமக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹேண்டெல்லாம் ஹோல்ட் பண்ணி அப்படியே பாசமாக இருக்கிற மாதிரி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கார். அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு வாவ் ஸோ ஸ்வீட் செம்ம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன மாதிரிலாம் பண்ணுறாங்க. சூப்பர், இவ்வளோ ஒரு அழகான ஒரு மருமக ஜியோன் மேரிக்கு இவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிகிட்ருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரே ஹாப்பி போல், ரொம்ப சந்தோஷமாக அங்கே பேசிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஜியோன் மேரி அங்கே வந்து நல்லா சீன் போடுறாங்க. ஆமாம் கேர்ள்ஸ், இவங்க வயன் சர்மா தான். பட் எப்போ என் பையனை லவ் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தாங்களோ அப்போவே ஒபீடியண்ட்டான மருமகளா ஒபீடியண்ட்டான ஒய்ஃபாக மாறிட்டாங்க. எப்படி இருந்த வயன் சர்மா லவ்க்காக, அவங்க ஹஸ்பண்டுக்காக, அவங்களோட அத்தைக்காக எப்படிலாம் மாறிட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி வந்து பெருமையாக அங்கே பேசிகிட்ருக்காங்க. அவங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு ரியலி யூ ஆர் கிரேட் ஜியோன் மேரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எவ்வளோ அழகாக ஒரு ஃபேமிலியை நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவளை நல்லா ஏற்றி விடுறாங்க, நல்லா இது பண்ணுறாங்க. ஜங்குக்கையும் பார்த்துட்டு யூ ஆர் ரியலி ஃபார்ச்சுனேட், என்னை கேட்டால் ரொம்ப ரொம்ப லக்கியான பர்சன் நீங்கள், இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைக்க. ஐ ஹோப் உங்கள் லவ் ஸ்டோரி சீக்கிரம் எங்களுக்கு தெரிய வரும்னு நாங்கள் நினைக்கிறோம். வெரி, நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்புறம் ஜங்குக், நீங்கள் தப்பாக எடுத்துக்கலண்ணா, உங்களோட ஒரு பிக் எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அப்போ மேரி வந்துட்டு என் பையன் அதெல்லாம் தப்பாகவே நினச்சிக்க மாட்டா, கமான் கேர்ள்ஸ் லெட்ஸ் டேக் அ பிக் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்காது பிக்குனாலே, அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். மேரி அட்டூழியம் தாங்க முடியல. வயனும் அங்கே அமைதியாக தான் உட்காந்துருக்காங்க. நல்லா ஒட்டி உட்காந்துக்கிறாங்க. மேரி வயனோட ஹேண்டை வந்து பிடிச்ச மாதிரியே உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்து டாலரேட் பண்ணிக்க முடியாமல் இரிட்டேஷனில் உட்காந்துருக்காரு. ராக்கியும் பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறான். ராக்கியை வந்து முறைக்கிறாரு ஜங்குக்கு, அவன் அமைதியாகிடுறான். அப்படியே அவங்கெல்லாம் வந்து சுற்றி இந்த சோஃபா கிட்டே இருந்து ராக்கி இங்கே வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஐயோ தெரியாமல் பார்த்து தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ தானே கொடுங்க அப்படின்னு சொல்லி பிடுங்கிட்டு போயிட்டு அங்கே நின்று எடுக்கிறானா. ஏய் இந்த ஆங்கிளில் வேணாம், அந்த தள்ளி போய் நின்று எடு. இதெல்லாம் கேட்டு ராக்கிக்கு எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கான் ஒரு பிக்கா. அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த சோஃபா சுற்றி நின்று அந்த சோஃபா கிட்ட உட்காந்து நல்லா ஹாப்பியாக வந்து ஸ்மைல் பண்ணி பிக்கெல்லாம் எடுத்துக்கிறாங்க. வயனுக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாக எக்ஸாக்ஷனாக இருக்குது, ரொம்பவே முடியல அவங்களால. அவங்க உடம்பு வந்து செம்மையாக கொதிக்குது போல். அது வந்து நம்ம ஹேண்ட் வச்சுருக்கா பார்த்திங்களா மேரி, அவளுக்கு வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது. இவன் உடம்பு ஏன் இப்படி கொதிக்குது, என்ன ஆயிருக்கும், ஏதாவது நடந்திருக்குமா? அப்புறம் இவ கையில் என்னது இது, டேட்டூலாம் போட்டிருக்கா, இவன் வேறு ஏதாவது பண்ணானா இவளை அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேன். நமக்கு எதுக்கு அடுத்தவங்க கதை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எது நடந்தாலும் எனக்கு நல்லது தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப இதுவாக நினச்சிட்டு அவங்க பாட்டுக்கு ஃபோட்டோக்கு ஸ்மைல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. சிரிடி வயன், இன்னும் நீ சிரிக்க வேண்டியது நிறைய இடம் இருக்குது, பொய்யா சிரிக்கணும். நான் என்ன சொன்னாலும் அந்த இடத்துல அமைதியாக இருந்து போகணும். இன்னும் நிறைய இடம் அந்த மாதிரி வரும், உனக்கு நிறைய சிச்சுவேஷன் அமையும். அப்போது நீ கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவேன். ஐயோ நம்ம அத்தை இவ்வளோ பெரிய ஆள், நம்ம அத்தை பேச்சை கேட்காம இவ்வளோ நாள் நம்ம பண்ணிட்டோமே, இந்த அத்தைக்காரி எவ்வளோ பெரிய வில்லி, நம்மளையே இவ்வளோ ரூல் பண்ணுறாளேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்துட்டு அத்தைன்னு அழுவணும் புருஷனை விடவே. அதுக்கப்புறம் நான் தான் இந்த ஜியோன் ஃபேமிலி ஆள போகிறேன். எப்படி உன்னை கட்டணும் வந்துடுவானா இவன், இந்த சொத்தெல்லாம் உனக்கு போகுமா? அப்பா அத்தைக்காரி நான் இதுக்கு இருக்கேன், இந்த சொத்து என்னோடது, இந்த சொத்தை அடையிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் கண்டிப்பாக இந்த சொத்தை உனக்கு போகவே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு உங்கள் ஹேண்டை க்ரிப்பாக பிடிக்கிறாங்க. உங்களுக்கு லைட்டாக அது ஃபீல் ஆகுது. நீங்கள் அந்த ஹேண்ட்லேருந்து கையெடுக்க ட்ரை பண்ணுறீங்க, பட் அவங்க விட மாட்டுறாங்க. எல்லா ஃபோட்டோ எடுத்தோடனே எல்லோரும் அவங்க இடத்துல போய் உட்காந்துட்டு சரி ஓகே மேரி நாங்களாம் கிளம்புற டைம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இல்லை இருந்து சாப்பிட்டு தான் நீங்கள் போகணுன்னு சொல்லிட்டு
அவங்கெல்லாம் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து இல்லை எங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுறாங்க. அவங்கெல்லாம் போனோடனே மேரி அப்படியே உங்ககிட்ட வந்து உட்காந்துட்டு, பார்த்தல என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு கேட்டுச்சுல்ல, இப்படி தான் இதுக்கப்புறம் நீ இருக்கணும். என் பிள்ளைட்ட இந்த மாதிரி அடங்கி போகிற ஒரு ஒபீடியன்ட் ஒய்ஃபா, அடங்கி போகிற ஒரு ஒபீடியன்ட் மருமகளா இருக்கணும். இருக்க வைப்பேன். அப்புறம் எதுக்கு இந்த அத்தைக்கறி நான் இருக்கேன்? உன் புருஷனோட அம்மாடி நான். அதனால் உன் புருஷன் பேச்சை நீ கேட்குறியோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஆனால் என் பேச்சை மருமகளாக நீ கேட்டு தான் ஆகணும். இந்த ஜியோன் ஃபேமிலியோட வாரிசு எல்லாமே இதுக்கப்புறம் நீ பெற்றெடுக்க வேண்டியது அவ்வளோ வேலை இருக்குது. அதனால் அந்த வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் ஆறு. வேறு எதை பற்றியும் நீ திங்க் பண்ணக்கூடாதுன்னு அத்தையாக நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக உன்னோட வேலை அது மட்டும்தான், இந்த சொத்து எனக்கு தான் சொல்லிட்டு அவங்க அதை மனசில் வச்சு பேசுகிறாங்க. இப்படியே அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே தான் இருக்காங்க உங்ககிட்ட. நீங்கள் அவங்க பேசுறதெல்லாம் கேட்க முடியாமல் தலைவலியில் உட்காந்துருக்கீங்க. சுத்தமாக முடியல உங்களால். ஆக்சுவலி உங்கள் நிலமை அவளுக்கு தெரியுது, உடம்பு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற விஷயம். அதை தெரிஞ்சவங்க பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க இவ்வளோ கேவலமான பிறவின்னு சொல்லிட்டு. அவங்க பாட்டுக்கு உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. உன் ஃபேமிலிக்கு வந்தாங்க, பார்த்தாங்க, நானும் பேசினேன். என்ன ரொம்ப மிடில் கிளாஸாக இருக்காங்க. எங்களோட லெவலுக்கெல்லாம் உன் ஃபேமிலி ஒன்றுமே இல்லை மருமகளே. ரொம்ப வேஸ்ட்டான ஃபேமிலி போலையே. பார்த்தாலே தெரியுது ஃபுல்லாக மிடில் கிளாஸு கூட சொல்ல முடியாது, லோ கிளாஸ் ஃபேமிலி போலையே வந்து அப்படின்னு சொல்லிட்டு தரக்குறைவாக பேச ஆரம்பிச்சிட்டா. பேசிக்கிட்டே இருக்கா. ஜங்குக்கு வந்துட்டு எரிச்சலாக இருக்குது. ராக்கியை தான் பார்த்து கூப்பிட்றாரு. ராக்கி கிட்ட வந்துட்டு சொல்லுங்கண்ணா, WBC அவங்க என்னாச்சு? ஆமாண்ணா, இதை நானே சொல்லணும்னு நினச்சேன். சரி இப்போ நடுவில் சொன்னால் நீங்கள் நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இல்லைண்ணா, நாங்கள் கேட்டோம். கார்ட்ஸ் கொடுத்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா அவங்க அமிச்ச அந்த ஆஃபரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். அந்த கிராண்ட்பாக்கு வந்து வர விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவருக்கு இந்த கல்யாணமே பிடிக்கலையாம். வயன் சர்மா இப்படி பண்ணுறத அவங்களால ஏற்றுக்கவே முடியல, எதிர்பார்க்கவே இல்லை அவங்க அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாராம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த கிழட்டு பையன் வந்தால் எனக்கு என்ன, வராட்டி எனக்கு என்ன? அவனுக்கு அந்த நோட்டீஸ் கொடுத்தீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுவும் தான் நான் அந்த நோட்டீஸ் அமிச்சதுக்கு கிழிச்சு போட்டு இந்த மாதிரி எங்கள் சொத்து, நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து எவனோ ஒருத்தனுக்கு இந்த வழியில் போகிற இவனுக்கு வந்துட்டு போகணுமா? இது நடக்காது, நான் நடக்க விட மாட்டேன். வயன் சர்மாவோட பேர்லேருந்து இது பழையபடி எங்களோட ஃபேமிலி நேம்க்கே கொண்டு வந்துடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிகிட்ருக்காருண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவர் அதை கேட்டுட்டு அந்த கிழட பேசிகிட்டே தான் இருக்கணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அவன் WBCயில் எனக்கு ஒரு துளி கூட ஆசை இல்லை. ஆனால் அது என் பொண்டாட்டியோட உழைப்பு இல்லை, என் பொண்டாட்டியோட பேரில் இருக்குது. என் பொண்டாட்டிக்கு எதெல்லாம் சொந்தமோ அது எனக்கும் சொந்தம். அதனால் சொல்லி அனுப்பிச்சிருங்க, நைட்டோட நைட்டாக அந்த ஆளை முடிச்சிருங்க அப்படின்றாரு. இதை கேட்டோன்னே ராக்கி வந்து வெள்ளத்தனமாக சிரிச்சிட்டே போகிறான். இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலி லைட்டாக காதில் விழுந்திருக்கும், WBCலேருந்து வரலன்ற விஷயம். இவர் பேசுகிற விஷயம்லாம் உங்களுக்கு லைட்டாக ஷாக்கிங்காக தான் இருக்குது. பட் நீங்கள் அதை வந்துட்டு ஃபுல்லாக கேட்டிருக்க மாட்டீங்க. இந்த பக்கத்தில் ஒருத்தி நைன்னு நச்சிட்டு இருந்தால் என்னத்தை கேட்க. ஸோ நீங்கள் அப்படியே தான் உட்காந்துருக்கீங்க. இவள் பாட்டு பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அதில் அவள் அறிவுரை வேறு கொடுக்குறா. இதில் அட்வைஸு, இந்த மாதிரி நீ லோ கிளாஸில் வந்திருக்கனா உனக்கு ஒன்றும் தெரியாது, எப்படி இருக்கணும்னு அத்தை நான் சொல்லித்தரேன். அத்தை வந்து ரொம்ப சாஃப்டானவங்க தான், நீ என் பேச்சை கேட்குறவே நான் சாஃப்டாக தான் இருப்பேன், இல்லைனா என் வில்லத்தனத்தை எப்படி தான் காலைல நடந்த மாதிரி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கா. லொடலொடலொடன் டயர்டாகுமா என்னன்னே தெரில அவளுக்கு. உங்களுக்கு டயர்டாகிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோஃபாவில் தான் லீனாக உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு அவரோட ஹேண்ட் எடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பின்னாடி இருக்கும் இல்லையா ஷோல்டர், ஸோ அது மேலே அப்படியே போட்டிருக்காரு. நீங்களும் அதை பார்க்குறீங்க, அவரையும் பார்க்குறீங்க. என்ன லுக்கு, என்ன ரொம்ப டயர்டாக இருக்குது போலையே? அதுக்குன்ட்டு நைட்டு நடக்கிற விஷயம் நடந்தே ஆகும், என்ன நடந்தாலும் சரி. அதை தடுக்கலாம், அதை எப்படியாவது போஸ்ட்பான் பண்ணலான்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை வந்து அப்படியே இன்டர்வெயின் பண்ண மாதிரி ஃபுல்லாக கோர்த்து பிடிச்சி உட்காந்துருக்காரு. நீங்கள் என்ன பேர் இப்படி பார்த்துட்ருக்கிறத பக்கத்தில் அத்தைக்காரி பார்த்துட்டு உங்கள் ரொமான்ஸை நீங்கள் போய் ரூமுக்குள்ளே வச்சுக்கோங்க. அப்புறம் மகனே, நீ இப்போதைக்கு உன் பொண்டாட்டி என்கிட்ட குத்துட. நான் நிறையா பேச வேண்டியது இருக்கும், உன் பொண்டாட்டி கூட நிறையா பேசணும், நிறைய விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும் போது ஜங்குக்கு வந்துட்டு நீ நிறுத்துன்ற மாதிரி ஒரு லுக்கு விடுறாரு. அவங்களும் கொஞ்சம் கப்சிப்புன்னு ஆயிடுறாங்க. அப்போ ஆனி வரா வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேரியும் பார்க்குறா, ஜங்குக்கையும் பார்த்துட்டு போ பண்ணிவிட்டு
ஷர்மா ஃபேமிலி இன்னும் இங்கே வரல, அவங்க அவங்களோட டைம் இது மீட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி தயக்கப்பட்டே சொன்னோன்னே மேரி வந்துட்டு, அடடே என்ன ஒரு தருணம், அவங்கள உடனே கூப்பிட்டு வா நீ, உனக்கு ஃபுல் பர்மிஷன் கிராண்டட், போய் அழைத்துன்னு வா, போ 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 அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஆனியும் போகிறா. நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி உங்கள் ஹார்ட் பீட் ரேஸ் ஆகுது அவங்கள பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் மனசில் ஒரு நம்பிக்கை இருக்குது, ஓகே இவங்க வந்து கண்டிப்பாக நம்மளை நம்புவாங்க, நம்மளாம் ஓடி போயிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நம்பிக்கையில் வந்துட்டு நீங்கள் பயப்படுறீங்க. இருந்தாலும் எப்படி வந்துட்டு ஒரு ஃபேமிலியில் ஒத்துப்பாங்க. ஸோ அந்த ஒரு பயமும் இருக்குது, அவங்கள பார்க்க போகிறோம், இப்படி ஒரு கோலத்தில் பார்க்க போகிறோன்ற அந்த ஒரு பயத்தில் உட்காந்துருக்கீங்க. அப்போ அவங்களும் வராங்க, ஃபேமிலி, அதாவது நம்ம ஷர்மா ஃபேமிலியில் எல்லாருமே வராங்க. அப்படியே சிரிச்ச முகத்தோட ஸ்வீட்டி பப்ளு வராங்க. ஐ சித்தி அப்படின்னு சொல்லிட்டு. சித்தப்பா மாலிக்கு யாரோட ஃபேஸ்லேயும் சந்தோஷம் இல்லை, ஒரு மாதிரி உம்முன்னு தான் வந்திருக்காங்க கையில் கிஃப்ட்ஸோட. இதை பார்த்துட்டு மேரி, வாங்க வாங்க சம்பந்தி ஃபேமிலி, வந்து உங்கள் சீட்டில் யாருமா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக பேசுகிறா. அவள் அப்படி பேசினதும் நம்ம ஆட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவள் பேசினது பிடிக்கல தான். பட் ஸ்டில் அவங்க அந்த இடத்துல ஃபோர்ஸ் பண்ணப்பட்டதுனால போயிட்டு உட்காடுறாங்க வேறு வழி இல்லாமல். நம்ம சித்தப்பா மாலிக் அவங்களோட ஃபேஸ்லாம் உம்முன்னு தான் இருக்குது. அவங்களாம் அப்படியே உங்களே தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் பீட் பயங்கரமாக ரேஸ் ஆகுது. ஒரு சின்ன ஒரு லிட்டில் ஹோப் இருக்கனால வந்துட்டு நீங்கள் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக எட்டி பார்க்குறீங்க. அவங்களோட ஃபேஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஏக்கத்தை வந்து சொல்லுது. நீங்கள் அப்படியே உங்கள் சித்தப்பா உங்களுடைய மாமா அவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு ஸ்வீட்டி பப்ளுவும் பார்க்குறீங்க. அவங்க 2 பேர் மட்டும்தான் அவங்க ரொம்ப சிரித்து ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. ஐ சித்தி சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சித்தி இருக்கும்ல, அதாவது நம்ம ஒயனோட சித்தி, அவங்கக்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா எஞ்சி வந்து ஓடி வருதுங்க. ஓடி வந்து நம்ம ஜங்குக்கிட்டேயும் ஒயன்கிட்டேயும் வரலான்ற மாதிரி வருதுங்க. பட் அந்த மேரி வந்து விடலை. குட்டி பசங்களா, இவங்க 2 பேரும் யாருன்னு தெரியுமா, இவங்ககிட்டலாம் நீங்கள் கிட்ட வரணுன்னா பெர்மிஷன் வேணும், அதனால் அப்படியே உங்கள் அம்மாக்கிட்டேயே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. ஒரு சின்ன பசங்கிட்ட போய் அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல. அப்போ அந்த சித்திகாரியும் வந்துட்டு, ஆமாம்மா பசங்களா இங்கிட்டு வந்துடுங்க, அவங்க தான் சொல்கிறாங்கல்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவங்க அப்படி அவங்களுக்கு சாய்ச்ச மாதிரி பேசுகிறாங்க. மேரி ஒரு மாதிரி கீழ்த்தனமான ஒரு லுக்கில் பார்க்குறாங்க அவங்கள. அவங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட ஒரு க்ளோஸ் ஆகணுங்கிறதுக்காக அப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பசங்க அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி அழுகுற மாதிரி ஃபேஸ் வச்சோடனே ஜங்கோக்கும் பார்த்துட்டு தான் இருக்காரு. எல்லாருமே அங்கே இருக்கிற ஜங்கோக், ராக்கி, ஒயன் இவங்க எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. பிளாக் பிங்க் கேர்ள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருந்திருப்பாங்க. பட் ஆனால் அதிகமாக பேசியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே வேறு விஷயமா பேசி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களும் பார்த்துட்டு, வாவ் இவ்வளோ அழகாக இருக்காங்க இந்த 2 பசங்க அப்படின்னு சொல்லிட்டு லிசா வந்து அவங்கள அப்ரோச் பண்ணுற மாதிரி போகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாலிக் வந்துட்டு, சாரி வேணாம் அப்படின்னு சொல்லி கோல்டாக சொல்லிடுறாரு. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே போய் உட்காந்துக்கிறாங்க. மேரி வந்துட்டு, குட்டி பசங்க தானே, அதனால் கொஞ்சம் அப்படி தான் ரொம்ப கிளம்ஸியாக தானே இருப்பாங்க, அதுவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வேறு, சொல்லவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறா. இவங்க அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. அவங்க பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்காங்க. என்ன இங்கே வந்து சைலண்டாக உட்காரத்துக்கு தான் வந்தீங்களா, வந்திருக்கீங்க உங்கள் வீட்டு பொண்ணை பார்க்க வந்திருக்கீங்களா, இல்லை எங்கள் வீட்டு மருமகளை பார்க்க வந்திருக்கீங்களா, இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க, கையில் அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ மாலிக் அவங்கள பார்த்து லைட்டாக முறைச்சிட்டே பேசுகிறாரு. இங்கே வந்தது ஜியோன் மேரிங்கிறவங்க இன்விடேஷன் கொடுத்தாங்க, அதனால தான் நாங்கள் வந்தோம் அப்படின்ற மாதிரி கோல்டாக பேசுகிறாங்க. ஆமாம் அந்த ஜியோன் மேரியே நான் தான், அதனால் இப்போ என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பலாம், உங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கெலாம் எங்கள் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக பேசுகிறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து சைலண்ட்டாக தான் இருக்கார், எதுவுமே பேசலை. அதெல்லாம் கேட்டோன்னே நம்ம தனிஷ்காவுக்கு கோவம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல அமைதியாக இருக்காங்க. பேசக்கூடாது, வேணாம், இந்த இடத்துல இத்தனை பேர் இருக்காங்க, கேமராலாம் இருக்குது, ஆளுங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியுது. அந்த இடத்துல அவளுடைய கையை முறுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சித்தப்பா பேசுகிறாரு. இங்கே பாருங்க, வயசில் பெரியவங்கன்னா பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும், அதுவும் இதோ சொல்கிறீங்களே ஜியோன் ஃபேமிலின்ட்டு, அவ்வளோ பெரிய ஃபேமிலியில் இருந்துட்டு இவ்வளோ கேவலமாக, அதுவும் யார் என்னன்னே தெரியாமல் கண்ணுக்கு போகிறவங்க தெரிகிறவங்க எல்லாத்தையும் பிடிச்சி மிடில் கிளாஸ்னு நீங்கள் சொன்னால் அவங்க மிடில் கிளாஸ் ஆக போகிறதில்ல, அதனால் உங்களுடைய பிரெயினை நீங்கள் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசி விட்டுறாரு. அதை கேட்டோடனே மேரிக்கு கோவம் வந்துட்டு சொல்கிறாங்க, யார் பிரெயின் யூஸ் பண்ணுறாங்கிறது இங்கே நல்லாவே தெரியுது, உங்களுக்கு தான் சுத்தமாக மூளையே இல்லாமல் இங்கே வந்திருக்கீங்க நம்பி. ஏதோ உங்கள் பொண்ணு வந்துட்டு
ஏதோ என் பையன் மிரட்டி கூப்பிட்டு கல்யாணம் பண்ண மாதிரி நினச்சிட்டு வந்திருக்கீங்க. உங்கள் பொண்ணு ஓடி வந்திருக்கா. அந்த வெக்கமே இல்லாமல், அந்த கூச்சமே இல்லாமல், எந்த ஒரு இதுவும் இல்லாமல், அசிங்கமாகவே இல்லாமல் எப்படி gift கொடுக்க வந்திருக்கீங்க? நியாயமாக இந்த இடத்துல பார்த்தா இங்கே வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறா பயங்கரமாக கத்தி. அவங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்போ சித்திக்காரி வந்துட்டு, என்னங்க நீங்கள் சைலண்ட்டாக இருங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட லூசுத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அறிவே இல்லாமல். அவருக்கு செமையாக கோவருது. மாலிக் வந்துட்டு, பாருங்க, பச்சது நீங்கள் தப்பாக பேசுகிற அளவுக்கு இங்கே ஒன்றும் நடக்கலை. ஏன்னா எல்லாருக்கும் இங்கே உண்மை என்னங்கிற விஷயம் தெரியும். உங்கள் புள்ள யாருங்கிற விஷயமும் தெரியும், எங்கள் பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணாங்கிற விஷயமும் தெரியும். எப்படி இருந்தாலும் இது கண்டிப்பாக இந்த உண்மை வெளியே வரும். அப்போது எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் அங்கே ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. இதை கேட்டோடனே உங்களோட அந்த ஹோப் வந்துட்டு நம்பிக்கையாக ஃபுல்லாகவே மாறிடுது. இவங்க வந்து நம்மளை வந்து இதுவாக நினைக்கல, நம்மளை இன்னும் நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்போ அவங்க பேசுகிறாங்க, என்னது இவளை வந்து என் பையன் மிரட்டி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கான், விருப்பமே இல்லாமல் இவள் கல்யாணம் பண்ணியிருக்கா, நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இது கொஞ்சம் கூட முட்டாள்தனமா இல்லையா? அப்படி இருந்தவளாக இருந்தால் இந்நேரம் ஒப்பாரி தானே வச்சுருக்கணும். இவ்வளோ அழகா நல்லா சீவி சிங்காரிச்சு வந்து என் புள்ள கூட இப்படி உட்காந்துருக்காளே. பத்தாவதுக்கு என் பிள்ளையோட டேட்டு பேர் ஜெயோ தானே வச்சுருக்கா. எங்கள் மருமகளே உன் கையை தூக்கி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே உங்கள் கையை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து தூக்கி ரிஸ்ட் எடுத்து காட்டுறாங்க. அதை அவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. நம்ம தனிஷ்காவுக்கும் செம்மையாக கோவம் வருது. அவங்க சைலண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் பேச வச்சுட்டே இருக்கா இந்த பொம்பளை. நம்ம மாலிக் கோவம் வந்துட்டு, இதையும் என் புள்ள தான் ஃபோர்ஸ் பண்ணுறான்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஃபோர்ஸ் பண்ணிங்க எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஒத்துக்கோங்க, உங்கள் பொண்ணு ஓடி வந்துட்டா. அந்த ஓடி வந்ததை எப்பட்றா நாங்கள் வந்துட்டு சொல்கிறது? இப்படி ஏதாவது சொல்லி தன்னோட பேரை காப்பாற்றிக்கணும். கூடவே இந்த ஃபேமிலியோட ஒட்டி நம்மளும் பெரிய ஆளாயிடணும். பணத்துக்காக வந்து இவ்வளோ கேவலமாக வந்திருக்கீங்கன்னு ஒத்துக்கோங்க. சிம்பிளாக ஒத்துக்கோங்க. இந்த விஷயம் நமக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சித்தப்பா சொல்கிறாரு, இதை பாருங்க, பெரியவங்கன்ற மரியாதை கூட இல்லாமல் நான் பேச ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் என்ன தெரியும் உங்களுக்கு எங்கள் பொண்ணை பற்றி? ஓடி வந்தான்ட்டு. ஓடிலாம் அவள் வந்திருக்க ஆளே கிடையாது. எங்களுக்கு எங்கள் வயனை பற்றி தெரியும், நீங்கள் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவரும் அவர் ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சித்திக்காரி வந்துட்டு, என்னங்க சைலண்ட்டாக இருங்கங்க, வேணாம் பெரிய இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ வாயை மூடு, உனக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இங்கேவங்களாம் சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஸ்வீட்டி பப்ளும் ஒரு மாதிரி கண்ணை அழுகிற மாதிரியே தான் வச்சு பார்த்துட்ருக்காங்க நம்ம பையனும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அந்த பசங்களை பார்த்தோன்னே ஒரு ஏக்கம்தான். ஆனால் என்ன அந்த பசங்க கிட்ட போக முடியல, விட முடியல அப்படின்ற அந்த ஒரு ஏக்கத்தில் பார்த்துட்ருக்காங்க. இவங்கெல்லாம் நம்புகிறாங்கன்றதை நினச்சே வயனுக்கு ஓரளவுக்கு ரிலீஃபாக இருக்குது, ஒரு வாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களால இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல. அவங்களுக்கு உடம்பு சுத்தமாக முடியாத காரணத்தினால அப்படியே உட்காந்துருக்காங்க. ஆனால் என்ன அவங்களால பேச முடியலன்ற அந்த ஒரு வேதனை தான் தன்னோட ஃபேமிலிக்காக. அவங்க அப்படி உட்காந்துருக்கதை பார்த்து நம்மளோட சித்தப்பாவும் மாலிக்கும் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எப்படி இருந்த பொண்ணை இப்படி ஆக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவள் அத்தைக்காரி விடாமல் இன்னும் அசிங்கப்படுத்தணுன்ற பிளான் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கா. இந்த அத்தைக்காரி பண்ணுற சோதனையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயன் சர்மாவோட ஃபேமிலிக்கு, அதாவது சர்மா ஃபேமிலிக்கு வந்துட்டு ரொம்ப கோபம் வருது. ஆனால் அந்த இடத்துல வந்து எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி மாலிக்கும் சித்தப்பாவும் அமைதியாக போகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சைலண்ட்டாக இருக்காங்க. ஆனால் நம்ம தனிஷ்கா அந்த மாதிரி இல்லையே. அவங்களோட மைண்ட் செட்டே இப்போ வேறு. இவங்க பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு பொறி போடுற மாதிரி ஆகிடுது. ரொம்ப தரக்குறைவாக பேசுகிற, அதாவது சர்மா ஃபேமிலியே இப்படி தான். நீங்கள் கிட்டத்தட்ட என் பையன்கிட்ட உங்களோட பொண்ணை அனுப்பியிருக்கீங்க. இது எந்த ஒரு கேவலமான ஆக்ஷன் தெரியுமா? கேவலமான செயல், மட்டமான செயல். யாராவது பணத்துக்காக கேவலம் அவங்க வீட்டோட பொண்ணை இப்படி அனுப்பி வைப்பாங்களா? எவ்வளோ கேவலமான ஃபேமிலியாக இருக்கீங்களே நீங்கள். பட் ஸ்டில் என்ன பண்ணுறது, என் பிள்ளையும் ஆசைப்பட்டுட்டான். அந்த ஒரே காரணத்துக்காக தான் உங்கள் வீட்டு பொண்ணை நான் ஏற்றுக்கிட்டேன் என் வீட்டு மருமகளா. இல்லைன்னா நேரம் உங்கள் பொண்ணு பொணமா கூட உங்களுக்கு கிடச்சிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப இதுவாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம என்னோட சர்மா ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கோவம் வருது. இந்த பொம்பளை இப்படி பேசுதேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து கோவம் வந்தாலும் அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக சைலண்ட்டாக இருக்காங்க. ஆனால் அவள் வேணும்னே துருவி பேசி ஏதோ பிரச்சனை பண்ணுங்கிற நோக்கத்திலே பேசுகிற மாதிரி இருக்கு அந்த மேரி. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மீறி போகிற மாதிரி வந்துட்டு பேசுகிறா. நீங்களே இப்படின்னா அப்போ இந்த ஃபேமிலியோட சொல்லப்படுற சர்மா, எஸ் மிஸ்டர் சர்மா இருந்திருந்தா தன்னோட பொண்ணையே அனுப்பி வச்சுருப்பாரு தானே. அந்தாலும் அப்படி தான் இருந்திருப்பான் மேபி. போடா போயிட்டு அந்த பையனை கைக்குள்ளே வளைச்சி போட்டுக்கோ, அவன் கூடயே இரு, நல்லா காசு வரும்
அப்பாவும் இங்கே சந்தோஷமாக இருப்பேன், நீயும் அந்த பையன்கிட்ட சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஆளும் சொல்லியிருப்பான் போல். பரவாயில்ல, அந்த ஆள் போன பிறகும் அந்த ஆளோட கொள்கையை அப்படியே செம்மையாக ஃபாலோ பண்ணுறீங்க மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்லாம் கிளாப் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரீமாக பேசிடுறான். இதை கேட்டோடனே நம்ம வயனுக்கே கோவம் வந்துடுது. பத்தாத்துக்கு வயன் அவங்களுடைய ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் ஏற்றுக்க முடியல இவங்க இப்படி பேசினது. இவங்களெல்லாம் பேசினது பத்தாதுன்ட்டு எக்ஸ்ட்ரீமாக ஷர்மா அவர் வந்துட்டு இப்போ உயிரோடே இல்லை, அவரை பற்றி பேசணுன்னே இவங்க யாராலையுமே ஏற்றுக்கவே முடியல. அவ்வளோ கோவத்தில் கொந்தளிச்சிட்ருக்காங்க. தனிஷ்காவால் அந்த வார்த்தை கேட்டோன்னே கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. அவங்களுக்குள்ளே அந்த வார்த்தை ஓடிக்கிட்டே இருக்குது, அந்த வேர்ட்ஸ் எல்லாமே, அந்த வாய்ஸு. அவள் பேசின அந்த வேர்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அவள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக கோவம் தாங்க முடியாமல் தனிஷ்கா எஞ்சி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நிறுத்து, என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி கேட்டுடுறாங்க. மேரி வந்துட்டு, ஏம்மா பொண்ணே, உன்னை பற்றி தான் பேசுகிறேன், ஐ மீன் உன் ஃபாதர், உங்கள் அப்பா பற்றி தான் பேசுகிறேன். என்ன உண்மை பேசணுன்னே கசக்குதோ? அப்புறம் மரியாதை வேணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோடனே தனிஷ்கா அப்படியே பார்த்துட்டு, உனக்கெலாம் எதுக்குடி மரியாதை? ஆஃப்டர் ஆல் நீ 2ஆம் தாரமாக வந்த உனக்கே இவ்வளோ பேச்சு இருக்கும் போது வீட்டுக்கு பொண்ணுடி நான், எனக்கு எந்த அளவுக்கு பேச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். இதை கேட்டோடனே நம்ம மேரிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த இடத்துல வந்து செகண்டு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவங்க ட்ரிகர் ஆயிடுறாங்க. யாரை வந்து என்ன பேச்சு பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போயிட்டு தனிஷ்காவை அரையலான்ற மாதிரி கை ஓங்க வராங்க. அப்போ தனிஷ்கா அந்த கையை பிடிச்சிட்டு, தப்பாரு, உனக்கும் உண்மை கசக்குதில்ல, இதுதான் உண்மையான உண்மை. நீ என்ன சொன்ன? என் அப்பா வந்து எங்கள் வீட்டு பொண்ணை வந்து உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறாங்களா? ஆஃப்டர் ஆல் உனக்கே இவ்வளோ வாய் இருக்கும் போது, அடுத்தவங்க வீட்டில் வந்து சோறு தின்ற உனக்கே எப்படி இருக்கும் போது, நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்த எங்களுக்கு எப்படி இருக்கோம்? நீ ஏன் அப்பா பற்றி தப்பாக பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து செம்மையாக கத்துறாங்க, ஷவுட் பண்ணி. அப்போ மேரி அவள் வந்துட்டு திருப்பி அரையலான்ற மாதிரி கை வாங்கும் போது திருப்பி அந்த கையை பிடிச்சிட்டு, என்ன கோவம் வருதா? இப்படி தானே எனக்கும் வரும். எவனாவது ஒருத்தன் இல்லை எவ்வளாவது ஒருத்தி உன்னை மாதிரி வந்து உன் அப்பா பற்றி உன்கிட்டே தப்பாக சொன்னா நீ அமைதியாகவா இருப்ப? நீ எப்படி என் அப்பா என் ஃபேமிலி பற்றி தப்பாக பேசுவேன், நான் பொறுத்துட்டு போகணுமா? ஜஸ்ட் பிகாஸ் வயன் உனக்கு மருமகன்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் வாயை முட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேரியோட கை பிடிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை அப்படியே தட்டி விட்டுடுறாங்க. மேரியும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பில் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து மாலிக் வந்துட்டு நம்ம தனிஷ்கா வந்து காம் பண்ண ட்ரை பண்ணுறாரு. தனிஷ்கா வேணாம் நிறுத்திட்டு தனிஷ்கா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசுகிறாரு. தனிஷ்கா வந்து காம் டவுன் ஆகிற மாதிரி தெரில. நீங்கள் நிறுத்துங்க, நான் பேசியே ஆகணும். இவ்வளோ நேரம் இவ்வளோ பேச விட்டு வேடிக்கை பார்த்ததே தப்பு. ஆஃப்டர் ஆல் இவளுக்கே இவ்வளோ பேச்சு இருக்கும் போது நமக்கு எவ்வளோ பேச்சு இருக்கணும்? நம்ம சொந்தமாக உழைச்சி வந்திருக்கோம். இவங்கள மாதிரி மற்றவங்க வைத்து அடித்து பிடிங்கி ஒன்றும் சாப்பிடல நம்ம. இவங்களுக்கே இவ்வளோ பேச்சு இருக்கும் போது நம்ம எங்கே பயப்படணும்? இவ்வளோ கேவலமான ஒரு குடும்பத்திலேருந்து இவங்க ஏன் அப்பாவை பற்றி தப்பாக பேசுவாங்க, நான் வந்து பொறுத்துட்ருக்கணுமா? என்னால் கண்டிப்பாக பொறுத்துட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தனிஷ்கா ரொம்ப அந்த இடத்துல வந்து அக்ரெசிவாக பேசிகிட்டு இருக்காங்க. மாலிக்கும் வந்து காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சித்தப்பா அவரும் வராரு. வேணா தனிஷ்கா, இந்த இடத்துல இப்போ பேசுகிறது கரெக்டாக இருக்காது, நிறுத்துங்கப்பா. இதுக்கு மேலேயோ நான் பேசாமல் இருந்தால் தான் தப்புன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல இங்கேயே பேசணும். இதை எல்லாத்துக்கும் காரணம் இதோ இங்கே நிற்கிறாளே இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கம்தான் இப்போ திரும்புது. இவங்க 2 பேர்த்துக்குமே அந்த ஒரு பயம்தான், வயன் கூட ஃபைட் வந்துடக்கூடாதுங்கிறது தான் இப்போ அவங்களுக்கு ரொம்ப பயமாகிடுது. அப்படியே தனிஷ்கா வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட தான் வராங்க. ஏண்டி இப்போ சந்தோஷம் தானே உனக்கு இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல? இவ்வளோ தூரம் ஆக்கி ஷர்மான்ற பேரே அழிச்சிட்டல. உன்னால் எங்களுக்கு அசிங்கம், ஷர்மா ஃபேமிலிக்கு அசிங்கம், எல்லாருக்குமே அசிங்கம். இப்படி ஒரு பொண்ணு வளர்த்து ஆளாக்கி என்ன பிரயோஜனம்? எவனோ ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா, ஓடுகாலின்ற பேர் தானே. தோ இங்கே நிற்கிறா பாரு, சொல்கிறாள் உனக்கு மருமகன்னு. இவளெல்லாம் பேச விடுற அளவுக்கு நீ எங்களை நிற்க வச்சிட்டல. உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லையா? இவ்வளோ தூரம் சண்டை போட்டு இவ்வளோ இது பண்ணி நீ ஆரம்பத்தில் என்ன சொன்ன என்கிட்ட? இந்த மாதிரி வந்துட்டு என் அப்பாவை இது பண்ணிட்டான், நான் இவனை பழி வாங்க விட மாட்டேன் அப்படி பேசின நீ இப்போ இவனை கல்யாணம் பண்ணி இவன் பக்கத்தில் இவன் பொண்டாட்டியே உட்காந்துருக்கியோ, உனக்கு கொஞ்சம் கூட உடம்பு கூசலையாடி? உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? இவ்வளோ கேவலமாக ஒருத்தி பேசிகிட்ருக்கா, அவள் பேசுகிறதையும் கேட்டு நீ அமைதியாக எப்படி உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அந்த இடத்துல கத்தி பேசுகிறாங்க. நீங்கள் அந்த இடத்துல அப்படியே அமைதியாக தான் நின்றுட்டுருக்கீங்க.
இப்போ கூட பாரு உன்னால் பேச முடியல. ஏன்னா உன் மேலே தப்பு இருக்குது, ஒத்துக்கோ. இவனை வந்து நீ ஸ்டார்டிங்கில் ஹேட் பண்ணுற மாதிரி நடித்த, அதுக்கப்புறம் இவனை பிடிச்சிருச்சு, இவன் ப்ரொப்போஸ் பண்ணா, அதனால் நான் ஒத்துக்கிட்டேன். இவன்கிட்ட பணம் இருக்குது, எனக்கு பணம் தான் முக்கியம், அதுக்காக தான் உங்கள் எல்லாரையும் தூக்கி போட்டு நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கோ. நான் உன்னை ஒன்றுமே சொல்ல மாட்டேன். இப்போவே நீ தேவலன்னு தலைமொழிகிட்டு கூட போயிடுவேன். இவ்வளோ கேவலமான ஒருத்தி எனக்கு தங்கச்சியாக இருக்கிறதுக்கு செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னே மாலிக்கும் சித்தப்பாக்கும் ரொம்ப பேனிக் ஆகிடுது. அவங்க அப்படி பேசுறதெல்லாம் கேட்டு உங்களுக்கு அப்படியே லைட்டாக ஐஸ் வந்து டியர்ஸை வந்து அப்படியே ஃபார்ம் ஆகுது அவங்க பேசினதை கேட்டு. ஆமாம் வயன், இதுக்கு மேலே நீ எதுக்கு கேவலமாக நடிக்கணுன்றேன், ஒத்துக்கோ. இவன் தான் முக்கியம், இவனுக்காக தான் நான் எல்லாம் தூக்கி போட்டு இதுக்காக தான் வந்தேன், எனக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கோ. இதனால் இங்கே யாரும் வந்து உன்னை தப்பாக நினைக்க போகிறது இல்லை. ஆமாம், உன்னை தப்பாக நினைப்பாங்க, பத்ததுக்கு என் ஃபேமிலி ஷர்மான்ற ஃபேமிலியும் தப்பாக நினைப்பாங்க. அந்த பழியெல்லாம் ஏற்றுட்டு நாங்கள் காலம் பூரம் தலை முடியெல்லாம் மறைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நம்ம ஜங்குக்கும் செம்மையாக கோவம் வருது. ஆனால் அந்த இடத்துல அவர் சைலண்ட்டாக இருக்கார். ராக்கிக்கும் கோவம் வருது. ஆனால் இங்கே யாருமே எதுவுமே பேசலை. இந்த சத்தம் கேட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ், அங்கே பிளாக் பிங்கர்ஸ்லாம் ஆல்ரெடி இருந்திருப்பாங்க, எல்லாருமே சைலண்ட்டாக அதை பார்த்துட்ருக்காங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ் எதுவுமே நடுவில் வரல. அவங்க அங்கே தூரத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவங்க பேசுகிறதெல்லாம் என்னன்னே புரியல அவங்களுக்கு, ஏன்னா அவங்க அங்கே இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்க சத்தம் கேட்டு வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. பிளாக் பிங்கர்ஸ்க்கும் ஒன்றுமே புரியல. அப்போ வந்து நம்ம தனிஷ்கா இன்னும் சத்தம் போட்டு பேசுகிறாங்க, எல்லாருக்கும் கேட்குற மாதிரி. கேட்டுக்கோங்க எல்லாரும், இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு ஜியோனோட ஃபேமிலியோட மருமக, ஜியோன் ஃபேமிலியோட குயினா. ஆஃப்டர் ஆல் கேவலம் மணி அப்படின்ற அந்த ஒரு பேராசை பிடிச்சி எவ்வளோ தூரம் ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்கங்கிறதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டு பொண்ணு தான், பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கத்தி பேசுகிறாங்க. சொல்லுடி, எதுக்கு சைலண்ட்டாக இருக்க, சொல்லு. உனக்கு பணத்து பேராசை எவ்வளோ இருக்குன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். பணத்துக்காக என்னன்னாலும் செய்வேன்ற விஷயமும் தெரியும். உன்னை பொறுத்த வரைக்கும் மணி 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 தான். அந்த மணியில் நீ எப்படி என்னத்தை கண்டன்னு தெரில. எப்போ பாரு எனக்கு பணம் பணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவ்வளோ கேவலமாக அலைஞ்சிருக்க. சொல்லு, உனக்கு இவன் எவ்வளோ பணம் தரேன்னு சொன்னா, எதுக்காக இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. நீங்கள் அந்த இடத்துல அவள் பேசுகிறதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போயிடுது. இவ்வளோ நேரம் அந்த நம்பிக்கை இருந்துச்சு, இவங்க 2 பேரும் வந்து இருந்தாங்களா, மாலிக்கோ சித்தப்பாவும் வந்துட்டு உங்களை ரொம்ப நம்புறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சோன்னே ஓகே ஃபேமிலி நம்ம பக்கம் நம்புறாங்கன்ற ஒரு இது இருந்தது. பட் தனிஷ்கா இப்படி பேசணுன்னே சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. உங்கள் லைட்டாக உங்கள் ஐஸில் வந்து டியர்ஸ் வந்து ட்ராப் ஆகுது. ஒப்பாரி வச்சா ஒன்றும் இல்லைன்னு ஆகிடுமா, ஒத்துக்கோ, அதானே உண்மை. எவ்வளோ கேவலமாக இவ்வளோ கீழ்த்தனமாக பணத்துக்காக இவன் கூட படுக்கிறது கூட நீ தயாராகிட்டல அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுறாங்க. இதை கேட்டோடனே மாலிக் வந்துட்டு, தனிஷ்கா நிறுத்து, என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க, நம்ம வீட்டு பொண்ணை இவ்வளோ பேர் முன்னாடி, தப்பு தனிஷ்கா அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. நீங்கள் நிறுத்துக்க, நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, இது எனக்கும் அவளுக்கும் உள்ள பேச்சு, இதில் நீங்கள் யாருமே தலையிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. சித்தப்பா வந்துட்டு, வேணா தனிஷ்கா, இது நம்ம வீட்டு பொண்ணை நீ இவ்வளோ தூரம் இங்கே வச்சு பேசுகிறதே தப்பு, இவ்வளோ பேர் முன்னாடி ஏன் அசிங்கப்படுத்துகிற, அவள் நம்ம வீட்டு பொண்ணு, தப்பு பண்ணியிருக்கவே மாட்டா, நீ நம்பணும். முதல்ல மற்றவங்க பேசுகிறாங்கங்கிறதுக்காக நம்ம பொண்ணை இவ்வளோ பாரு, அவளை பாரு, அந்த மூஞ்சை பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது, அந்த பிள்ளை நம்ம எடுத்து வளர்த்த பிள்ளை, நம்ம பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கண் லைட்டாக கலங்கிட்டே பேசுகிறாரு. அவருக்காக ஏற்றுக்கவே முடியல. அதாவது அந்த 2 பொண்ணுங்களும் எந்த அளவுக்கு இருந்த பொண்ணுங்க இப்போ 2 பேரும் நேர்மறையாக நிற்கிறாங்கங்கிறது அவங்களால ஏற்றுக்கவே முடியல அவரால். சித்திக்காரி இதாண்டா சாக்குன்னு வந்துட்டு, நிறுத்திடி, எதுக்கு கத்தி குடும்ப மரத்தை வாங்கிட்டுருக்க, அதுதான் தெரியுதுல்ல, நன்றி கேட்ட நாய் போயிருச்சுன்ட்டு இங்கே கத்தி எல்லோரும் முன்னாடி இன்னும் அசிங்கப்படுத்த போறியா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோன்னே அவன் முறைச்சிட்டே, பாரு, உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் திருப்பியே சொல்கிறேன், நீங்கள் 3 பேர் அப்படியே பின்னாடி போயிருங்க, நான் அவள் கூட பேசிகிட்ருக்கேன், எனக்கும் அவளுக்கும் நடுவில் இருக்கிற விஷயத்தில் நீங்கள் யாருமே தலையிடக்கூடாது, நான் கேட்குறதுல ஒரு தப்பும் இல்லை, எல்லாருக்கும் தெரியட்டும் இவ எவ்வளோ கேவலமான ஆளுன்ட்டு, பணம் எந்த அளவுக்கு ஒரு ஆள் ஆக்குங்கிறது எல்லாருக்கும் இதுலேருந்தே தெரியட்டும், வயன் சர்மான்னு சுற்றிட்டு இருந்தவ இப்போ இவ்வளோ கேவலமாக ஒருத்தனை கட்டிட்டு நைட்டோட நைட்டாக கட்டிட்டு வந்துட்டு, உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமாகவே இல்லையா, அப்படி என்னடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக பேசுகிறாங்க, ரொம்ப சீப்பாக பேசுகிறாங்க.
தனிஷ்கா இப்படி பேசுறதெல்லாம் கேட்டு எல்லாரோட மனசும் உடஞ்சிருது. நம்ம பிளாக் பிங்க் கேர்ள்ஸ்க்கே ஒரு மாதிரி தான் இருக்குது அவங்க பேசுகிறது. என்ன தான் பிளாக் பிங்க் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு வயனை இதுவாக இருந்தாலும், ஆனால் இவ்வளோ பேர் முன்னாடி வச்சு வயனை இவ்வளோ கேவலமாக பேசுது அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஒரு அக்கா வந்துட்டு இந்த பேச்சு பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. பிடிஎஸ் மெம்பர்ஸும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இதுக்கு இவ்வளோ கேவலமாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. நீ இவ்வளோ தூரம் கேவலமாக போனது பத்தாதுன்னு உனக்கு காசு தானே முக்கியம் வயன். எல்லாத்தையும் விட உனக்கு காசு காசு காசு, பணம் பணம் பணம். எப்போ பாரு அந்த பேராசையில் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு இப்போ ஏன் ஃபேமிலி, இந்த ஷர்மா ஃபேமிலிக்கு ஒரு அசிங்கத்தை கொண்டு வந்துட்டு உன்னால் எப்படி போய் நிம்மதியாக தினமும் படுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி கிரிட்டட் டோனில் பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டோடனே எப்படியே வயனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவ இப்படி பேசுவாங்கிறது வயன் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நம்ம தனிஷ்கா வந்து அக்கா இல்லையா, எப்படி ஒரு தங்கச்சி எப்படிலாம் பேச முடியுதுன்னு அவங்களால ஏற்றுக்கவே முடியல. வயன் ஒரு மாதிரியாங்க பிரேக் அவுட் ஆகிட்டு பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டே இருந்தா உண்மை இல்லைன்னு ஆயிருமா? சொல்லு, எனக்கு இதுவாது முதல்ல தெரியட்டும். எதுக்காக நீ இவனை இந்த டைமில் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்க? என்ன கொடுத்தான்? அப்படி என்ன பணம் கொடுத்தான்? எவ்வளோ கொடுத்தான்? சொல்லு, கேட்போம், எல்லாருக்குமே தெரியட்டும். எல்லோரும் கேட்டுக்கோங்க. என் தங்கச்சி சொல்லுவா எவ்வளோ பணம் வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் கொடுத்தான்ட்டு. நீ நடிக்கிற நாடகம்லாம் இங்கே ஒன்றும் தெரிய போகிறதில்ல. உன்னை பொறுத்த வரைக்கும் பணம், அதுக்காக தான் இவ்வளவும் பண்ணேன். எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும் வயன். பணத்துக்காக நீ என்னன்னாலும் பண்ணுவ. அப்படி ஒரு கேவலமான சி, உன்னை பார்த்தாலே எனக்கு அசிங்கமாக இருக்குது. உன்னை பார்க்குறதே பாவம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. ஸ்வீட்டியும் பப்ளும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே அங்கே நிற்கிறாங்க. அவங்களோட சித்திக்காரி கிட்ட தான். சித்திக்காரி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஓகே, ஒரு வழியாக இது ரெண்டும் அடிச்சுட்டு பிரிய போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சித்தப்பாக்கும் மாலிக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. மாலிக் வந்து சொல்கிறாரு, திருப்பியும் பேசுகிறாரு, வேணாம் தனிஷ்கா, இதுக்கு மேலே நீ எதுவுமே பேச வேணாம், வா நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. அவர் கையும் தட்டி விட்டுட்டு, நான் இப்போ தான் சொன்னேன், இதுக்கு மேலேயும் எனக்கும் அவளுக்கும் நடுவில் யாராவது வந்தீங்கன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன், அது யாராக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி அவங்க கத்தி பேசுகிறாங்க. மாலிக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம சித்தப்பா வந்து சொல்கிறாரு, வேணாம் தனிஷ்கா, நீ இவ்வளோ தூரம் பேசுனதே ரொம்ப பெரிய தப்பு, இந்த இடத்துல வச்சு இவ்வளோ பேர் முன்னாடி. வேணாம் தனிஷ்கா, நான் சொல்கிறத கேளு, நீ பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஆல்ரெடி ஃபீல் பண்ணிகிட்டே தானேப்பா இருக்கேன், இதுக்கு மேலே என்ன ஃபீல் பண்ணுறதுக்கு இருக்குது? சித்தப்பா, நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கூட வலிக்கலையா? அவ்வளோ பேர், அவ்வளோ மீடியா பீப்புள் எல்லோரும் கேட்கும் போது நமக்கு அது எந்த அளவுக்கு வலிச்சிருக்கோம். நம்ம ஃபேமிலி பேர் எவ்வளோ கேவலமாக அடிபட்டுச்சு. அதெல்லாம் உங்களுக்கு நினைக்கும் போது கொஞ்சம் கூட கோபம் எதுவுமே வரலையா? அப்படிலாம் வரலனா நீங்களாம் மனுஷனே கிடையாது. நீங்கள் என் அப்பாவுக்கு உண்மையான ஒரு தம்பியாக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அவளை கேட்டிருக்கணும். அப்புறம் நீங்கள் இந்த இடத்துல உண்மையாகவே உங்களுக்கு உங்கள் பொண்டாட்டியோட அப்பா முக்கியம் நினச்சிருந்தா, பொண்டாட்டியோட தங்கச்சியாக இருந்தால் என்னவாக இருந்தால் என்னன்னு சொல்லி நீங்களும் கேட்டிருக்கணும். உங்கள் 2 பேத்துக்கு கேட்க வக்கு இல்லை, ஆனால் எனக்கு கேட்க வக்கு இருக்கு. எனக்கு என் அப்பா முக்கியம். வயனுக்கு எந்த அளவுக்கு வயன் சர்மான்ற அவங்க பேர் முக்கியமோ அதே மாதிரி இந்த தனிஷ்காவுக்கு ஷர்மான்ற பேர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கிரிட்ட டோனில் பேசிகிட்டு இருக்காங்க. யாராலையும் நம்ம முல்ல தனிஷ்காவா இந்த பேச்சு பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. இது பத்தாதுன்னு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக வந்து இன்னும் கத்தி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேவலமாக மட்டமாக பேசுகிறாங்க. இவ காசுக்கு என்னன்னாலும் பண்ணுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஐஸ்லேருந்து டீயர்ஸாக ஊற்ற ஆரம்பிக்குது தன்னால். உங்களால் சுத்தமாக முடியல. இவ பேசுகிறதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. நம்மளை இவ்வளோ கேவலமாக நினைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கும் ரொம்ப கோவம் வருது. ஆனால் அவர் ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அந்த இடத்துல. அதுக்காக அவர் சைலண்ட்டாக இருக்கார். தன்னை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. ராக்கிக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. இவ்வளோ தூரம் ஏதாவது ஒரு பொண்ணை இவ்வளோ பேர் முன்னாடி வச்சு பேச முடியுமா? அதுவும் சொந்த தங்கச்சியை இவ்வளோ கேவலமாக பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. அவனும் வந்துட்டு சரி நிறுத்தலான்ற மாதிரி போகிறான். பட் ஜங்குக்கு வந்துட்டு வேணான்ற மாதிரி சிக்னல் காமிச்சிடுறாரு. அங்கே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசிகிட்டு இருக்காங்க. தனிஷ்கா வந்துட்டு ரொம்ப கேவலமாக மட்டமாக பேசுகிறாங்க. எப்பயுமே நீ ஷர்மான்ட்டு சொல்லிட்டு சுற்றுவல்ல, அந்த பேருக்கே நீ தகுதியே இல்லாதவ. உன்னால் ஏன் அப்பாவை எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசிட்டாங்க எல்லாருமே. எங்கள் குடும்பத்தையே நீ ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட. இதுக்கு மேலேயோ உனக்கு அந்த பேர் வேணாம். இதுக்கு மேலே எதுக்கு உனக்கு அந்த பேர்? அதான் புதுசாக உனக்கு ஒரு பேர் வந்துருச்சு, ஜியோன் வயன்ட்டு. உனக்குன்னு ஒரு அடையாளம் வந்துருச்சு. இதுக்கு மேலே உனக்கு எதுக்கு வயன் சர்மான்ற அடையாளம்? வேணால. உனக்கு எதுக்கு ஷர்மான்ற பேர்? இதுக்கு மேலே அந்த பேருக்கே தகுதி இல்லாத உனக்கு அந்த அடையாளம் வேணாம். அந்த பேரை சொந்தம் தான் நீ கொண்டாடிட்டு இருந்த. அந்த பேரை நீ எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ படுத்திட்ட. அதனால்
கேட்டுக்கோ, இதுக்கப்புறம் நீ ஒயன் சர்மா இல்லை, ஒயன் தான். உனக்கு இனிமேல் இந்த சர்மா ஃபேமிலியோட எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. இனி நான் உன்னை தலை முழுகிட்டேன். நீ இனி என்னோட தங்கச்சியும் கிடையாது, இந்த சர்மா ஃபேமிலியோட வாரிசும் கிடையாது, இந்த சர்மா ஃபேமிலிக்கே நீ சொந்தம் கிடையாது. இனி நீ வெறும் ஒயன்தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டு எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது இவங்க இப்படி பேசுகிறது. சித்தப்பாவும் வந்துட்டு வேணாம் தனிஷ்கா, இப்படிலாம் வார்த்தை விடாத தனிஷ்கா, எவ்வளோ நேரம் நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கோம், நீ பேசிக்கிட்டே இருக்க, உனக்கு கொஞ்சமாக கூட கஷ்டமா இல்லையா? அவள் தப்பு பண்ணிட்டான்றியே, நீ முதல்ல நம்புறியா? அவள் உன் தங்கச்சி எப்படி உன்னால் இவ்வளோதான் பேச முடியுது? என்னது தங்கச்சியா? இவன் எனக்கு தங்கச்சியா? ஏன் அப்பா பேரை சொந்தம் கொண்டாடிட்டு இருந்து இவ்வளோ கேவலமாக நடிச்சிருக்கா, இவ்வளோ பண்ணியிருக்கா, கேவலம் பணத்துக்காக இவன் கூட போயிருக்கா. அப்படி இருக்கும்போது இவன் எப்படி எனக்கு தங்கச்சியா வச்சதுப்பா? இவன் எனக்கு தங்கச்சிலாம் கிடையாது, இவன் எனக்கு தங்கச்சியே கிடையாது. சொல்லப்போனால் சர்மா ஃபேமிலிக்கு சொந்தமே கிடையாது. இவ தான் சர்மா ஃபேமிலிக்கே இவ சொந்த பொண்ணே இல்லை, ஃபேமிலிக்கு சொந்த பொண்ணே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. யாருக்கும் ஒன்றும் புரியல, என்ன சர்மா ஃபேமிலிக்கு இவங்க பொண்ணு இல்லைன்றாங்க, எதுவுமே இவங்க யாருக்குமே புரியல. தனிஷ்கா இன்னும் கத்தி பேசுகிறாங்க. சர்மாவோட பொண்ணு நான் மட்டும்தான், நீ லீகலான டாக்டரே இல்லையோ ஒயன், எல்லாருக்கும் கத்தி சொல்லு, இப்போவாது தெரியட்டும். இதுக்கு மேலேயும் எங்கள் அப்பாவோட பேர் அசிங்கப்படக்கூடாது, அதுவும் உன்ன மாதிரி ஒரு ஆளால் என் அப்பா பேர் அசிங்கப்படக்கூடாதுன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன், எல்லாருக்கும் தெரியட்டும். உனக்கு இதுக்கு மேலே எதுக்கு அடையாளம்ன்ற, உனக்கு அந்த அடையாளம் இருக்க போய் தான் இவ்வளோ விஷயமும் நடந்தது, இவ்வளவும் நடந்துச்சு, இவ்வளோ பெரிய அசிங்கமும் நடந்துச்சு. இதுக்கு மேலே எதுக்கு உனக்கு அந்த அடையாளம்? அந்த அடையாளமே தேவையில்லை. அந்த அடையாளத்தை நீ ஜஸ்ட் வெறும் சொந்தம் கொண்டாடியே இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்திட்டேன்னா, இது உனக்கு சொந்தமாகவே ஆயிடுச்சுன்னா நீ எவ்வளோ பண்ணியிருப்ப. அதனால் இப்போவே சொல்லிடுறேன், முதல்ல உன் புருஷன்ட்டே இருந்தால் ஆரம்பிப்போமா? கேட்டுக்கோ மிஸ்டர் ஜியோன் ஜங்கோக், நீ கட்டிட்டு வந்திருக்கே ரொம்ப ஆசையாக பணம் கொடுத்து உன் பொண்டாட்டி உன்னையும் ஏமாற்றிட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கா. எல்லாம் பணத்துக்காக தான். ஆமாம், பணத்துக்காக என்னன்னாலும் பண்ணுவா உன் புது பொண்டாட்டி. கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கோ, சர்மான்ற பேர் அவளோட உண்மையான பேரே கிடையாது. சர்மான்ற பேரை அவள் பொய்யா சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கா. உன்னையும் அவள் ஏமாற்றிட்டு தான் வந்திருக்கா. கேட்டு தெரிஞ்சுக்கோ நல்லாவே, எல்லாரும் கேட்டுக்கோங்க. நீங்கள் எல்லோரும் நினைக்கிற மாதிரி இவ சர்மாவோட சொந்தமான பொண்ணே கிடையாது. இதுக்கு மேலேயும் இதை நான் எல்லாருக்கும் சொல்லாமல் இருந்தேனா இன்னும் அந்த பேர் அசிங்கப்படும். அதுக்கு இப்போவே சொல்லிடலாம், இவ இங்கே நிற்கிறாளே இந்த புது ஜியோன் ஜங்கோக்கோட பொண்டாட்டி சர்மா ஃபேமிலியோட சொந்த பொண்ணே கிடையாது, சர்மாவோட பொண்ணே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப சத்தமாக பேசிடுறாங்க. தனிஷ்கா இதை கேட்டு யாருக்குமே ஒன்றுமே புரியல. என்னது சர்மாவோட பொண்ணு இல்லையா, வயன் சர்மா தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி அங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க. சர்மாவுக்கு ஒரே பொண்ணு, அது நான் மட்டும்தான், லீகலான பொண்ணு நான் மட்டும்தான். இங்கே இந்த தனிஷ்கா தான் தனிஷ்கா சர்மா. இந்த ஒயன் பேருக்கு மட்டும்தான் ஒயன் சர்மா. அந்த பேரை மட்டும்தான் தனக்கு சொந்தமாக்கி இவ்வளோ நாள் நாடகம் நடித்து அந்த பேர் மூலமாக எந்த அளவுக்கு புகழ் எல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதில் வந்த பணமும் தன்னோட இதுக்கு செலவுக்கு எல்லாத்துக்கும் அவ்வளோ கேவலமாக யூஸ் பண்ணி அந்த பேரை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு ரீச் ஆக முடியுமோ அவ்வளோ தூரம் ரீச் ஆகிட்டு இப்போ அந்த பேரை விடவே அந்த பேரில் கிடைச்ச புகழ் பணம் எல்லாத்தையும் விட அதை விட அதிகமாக கிடைக்க போது ஒருத்தன்ட்டங்கோமே அந்த பேரை தூக்கி போட்டு இப்போ இன்னொரு பேருக்காக போய் நிற்கிற இவளுக்கு அடையாளமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது, என்னடா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒன்றுமே புரியல. எல்லோரும் அங்கே ஸ்டன் ஆகி போய் நின்று பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜங்கோக்கு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கோவம் வருது, இவ இவ்வளோ பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு அவரால் ஏற்றுக்கவே முடியல. உங்கள் கண்ணிலேருந்து வேற தண்ணியாக வருது, இது அவரால் பார்த்துட்டு சும்மாவும் இருக்க முடியல. ஆனால் அந்த இடத்துல அவர் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாரு, அந்த ஒரு காரணத்துக்காக அமைதியாக நிற்கிறாரு. ராக்கிக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது, ஜங்கோக் சொல்லிட்டதுனால அவனும் வந்து அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறான். மாலிக் வந்துட்டு நம்ம தனிஷ்காவை திருப்பி, இதை பாரு தனிஷ்கா, நீ ரொம்ப பேசிட்ட, இதுக்கு மேலேயும் எதுவும் பேசாத, வேணாம், நீ வா முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகலான்ற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. அவள் கையை தட்டி விட்டுட்டு, நிறுத்துங்க, உங்களுக்கு என்ன தெரிய போகுது, நீங்கள் மாலிக் கம்பெனியோட ஓனர், ஆனால் நான் சர்மா, என்னோட அப்பா, என் அப்பாவோட பேரை இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தும் போது நான் இன்னும் சொல்லாமல் இருந்தேன்னா எப்படி? கேவலம் பணத்துக்காக இவ்வளோ கீழ்த்தனமாக போயிட்டா. என் அப்பா பேரை அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்லன்னு இவளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா சொந்தமான பேரை இருந்தால் இந்நேரம் காப்பாற்றணும்னு எவ்வளோ பண்ணியிருப்பா.
கேவலம் பணத்துக்காக இவன் கூட போகிறது கூட தயாராகிட்டா. இவளை இத்தனை வருஷம் வளர்த்து ஆளாக்கி ஒரு பிரோஜனமும் இல்லை. பணம் எங்கே கிடைக்குதுனாலும் அங்கே பார்த்துட்டு எப்படி தான் போகிறாளோ, இவளை பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனிஷ்கா பயங்கரமாக பேசுகிறாங்க. கோவம் வந்துடுது பயங்கரமாக சித்தப்பாக்கு. சித்தப்பா தனிஷ்காவை, நிறுத்து, என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க நீனு, இதுக்கு மேலே ஒத்த வார்த்தை பேசாத தனிஷ்கா, வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் கத்தி பேசுகிறாரு. சித்தப்பா, நீங்கள் இதுக்கு மேலே என்னை தடுக்கணும்னு நினைக்காதீங்க, நான் சொல்லுவேன், எல்லாருக்கும் கேட்குற மாதிரி தான் சொல்லுவேன், எல்லோரும் கேட்டுக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி வயன் சர்மா கிடையாது. சர்மாவுக்கு ஒரே பொண்ணு, லீகலான பொண்ணு நான் மட்டும்தான். ஜஸ்ட் அந்த பேரை சொந்தம் கொண்டாடிட்டு இத்தனை நாள் அந்த பேரில் ஒரு ஐடென்டிட்டியில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு, அவ்வளோதான். பொண்ணுன்னு கூட சொல்ல முடியாது, இவெல்லாம் ஒரு பொண்ணா சி அப்படின்ற மாதிரி ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க. இவங்க எல்லாருக்கும் செம்மையாக கோவம் வருது. வயன் ரொம்ப அழுதுட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அவங்களால ஏற்றுக்கவே முடியல, தனிஷ்கா இப்படி இவ்வளோ பேர் முன்னாடி வச்சு பேசுகிறாங்கன்னு. நம்ம வயன் அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி கேவலமான ஒரு லுக்கில் பார்க்குறாங்க, மட்டமான லுக்கில். நம்ம வயனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எம்பாரசிங்காக, ரொம்ப அசிங்கமாக ஃபீல் ஆகுது. இவ்வளோ பேர் நம்மளை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு கோவமும் வருது, அந்த இடத்துல அழுகையும் வருது. ரெண்டுமே பண்ண முடியாமல் அந்த இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. உடஞ்சி போய் அவங்களால ஏற்றுக்கவே முடியல, நம்ம தனிஷ்காவா இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. தனிஷ்கா இன்னும் விடாமல் பேசிகிட்டே தான் இருக்காங்க. கேட்டுக்கோ ஜங்குக், உனக்கும் நல்லா கேட்கட்டும், நீ கட்டிட்டு வந்திருக்கவ சொந்த ஷர்மான்ற பேரையே அசிங்கப்படுத்திட்டு தான் வந்திருக்கா. நாளை பின்ன உன்னை விட நல்லா இன்னும் ஒருத்தன் பணக்காரன் இருந்தால் அவன் கூப்பிட்டா உன்னையும் கழட்டி விட்டு போவா. அப்போ நீ இதே மாதிரி உடஞ்சி தான் போய் என்ன மாதிரி கத்திட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை விட்டுடுறாங்க. அவ்வளோதான், சித்தப்பாக்கு கோவம் வந்துடுது. பலார்னு ஒரு ஸ்லாப்பு தனிஷ்காவை. தனிஷ்கா அப்படியே கன்னத்தில் கையை வச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க. ஏன்பா என்ன அடிக்கிறீங்க? அடிக்கணுமா? அவளை போய் அடிங்க, உங்களால் இப்போ கூட அவளை அடிக்க முடியல. உங்களுக்கு சொந்த பொண்ணை விட, லீகல் பொண்ணை விட எவ்வளோ ஒருத்தி தானே முக்கியமாயிட்டா. அவள் இவ்வளோ தூரம் குடும்ப மானத்தை இறக்கின பிறகும் உங்களுக்கு அவள் தான் முக்கியம்ல. நிறுத்த தனிஷ்கா, உனக்கு வயனை எந்த அளவுக்கு பிடிக்குன்றது இதுலேருந்தே நல்லா தெரிஞ்சிடுச்சு. நீ நல்லா அவளோட எண்ணத்தில் ஒரு அக்காவாக வளர்த்துருந்தனா இவ்வளோ தூரம் பேசியிருக்க மாட்டேன். அந்த பொண்ணை எந்த அளவுக்கு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசிட்டேன். இதுக்கு மேலேயும் நீங்கள் நிற்கக்கூடாது, வா தனிஷ்கா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு கூப்பிட்டு போகலான்ற மாதிரி பார்க்குறாங்க. பட் வந்துட்டு தனிஷ்கா வர மாதிரி இல்லை. நீங்கள் எவ்வளோ தடவை அடித்து எவ்வளோ பேசி என்னை எவ்வளோ தடுத்தாலும் உண்மை தான் சித்தப்பா, மாற போகிறதில்ல. கேவலம் அந்த ஒரு அடையாளத்தை வச்சு இவ்வளோ பண்ணும்போது சொந்த பொண்ணு நான், எனக்கு எவ்வளோ வலிக்கும். என் அப்பாவோட பேர் எனக்கு முக்கியம் இல்லையா? ஜஸ்ட் அந்த பேரை வச்சு அவள் அவ்வளோ பண்ணியிருக்கா. ஆனால் நான் அந்த பேரோட உண்மையான சொந்தக்காரி, எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இன்னும் விடாப்படியாக பேசிகிட்டே தான் இருக்காங்க. இவங்களும் கண்ட்ரோல் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க, முடியல. பட் வயனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கவே முடியல. உச்சக்கட்ட பெயின் வருது, தாங்கவே முடியல, மனசு தூளாக உடஞ்சி போச்சு. இதுக்கப்புறம் வயனுக்கு என்ன இருக்குது நீங்களே சொல்லுங்கள். வயனுக்கு எல்லாமே இருந்தது அந்த ஷர்மான்ற பேர் தான். வயன் ஷர்மான்றதே ஒரு பெரிய பிராண்ட் இல்லையா, அந்த பேரையே இவங்க அழிச்சு விட்டாங்க. அது பத்தாதுன்ட்டு இவங்க இந்த இடத்துல இந்த மாதிரி சொன்னால் ஷர்மாவோட பேர் எந்த அளவுக்கு அடிபடுங்கிற விஷயமும் இவங்களுக்கு தெரியல. இவங்க இப்போ சொல்லிட்டாங்க லீகல் டாக்டர் நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பேசுகிறாங்க, ஷர்மாவுக்கு 2ஆம் பொண்டாட்டியோட பொண்ணு, கீப்போட பொண்ணு, ஷர்மா ஃபேமிலியில் இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு, 2ஆம் தாரத்தோட பொண்ணு, அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு வயனையும் தப்பாக பேசுறது இல்லாமல் ஷர்மாவையும் சேர்த்து இன்னும் தான் தப்பாக பேசுகிறாங்க. இந்த விஷயம் வந்து தனிஷ்காவுக்கு தெரியல, புரியவும் இல்லை, ஒன்றுமே புரியல. அது தெரியாமல் அவங்களுக்கு இருந்தது ஷர்மா ஃபேமிலிக்கு உன்னால தான் அசிங்கம்னு சொல்லிட்டு, நீ பேராசையில் இருந்தது தான் அசிங்கம்னு சொல்லிட்டு அவங்க அதே தான் பேசுகிறாங்க. இன்னும் இந்த இடத்துல பேசி இன்னும் இந்த பிரச்சனை வந்து இன்னும் பெரிய பிரச்சனையாகுதுங்கிற விஷயம் நம்ம தனிஷ்காவுக்கு கோவத்தில் தெரியல. அங்கே இருக்கிறவங்களாம் வயனை மட்டும் தப்பாக பேசாமல் ஷர்மாவே சேர்த்து தப்பாக பேசுகிறாங்க. இதெல்லாம் வயனுக்கும் காதில் விழுது. எல்லாருமே தப்பாக பேசுகிறாங்க. கீப்போட பொண்ணு, அதனால தான் வந்துட்டு இவங்களை இந்த மாதிரி இந்த பொண்ணு பேசுது, இவங்களால தான் ஏற்றுக்க முடியல. இத்தனை வருஷம் வயன் சர்மான்னு இருந்திருக்காங்க, இத்தனை வருஷம் அப்புறம் எதுக்கு உள்ளே மூடி மறைச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வயனையும் தப்பாக பேசுகிறாங்க. இவ்வளோ நாள் வந்துட்டு ஃபேக்கான ஐடென்டிட்டியில் தான் இவங்க சுற்றிட்டு இருந்திருக்காங்க போல், இவங்க இவ்வளோ தூரம் பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படி தப்பாக பேசுகிறாங்க. ஷர்மாவெல்லாம் பயங்கரமாக கழுவி ஊற்றுறாங்க. இந்த ஜியோன் மேரியோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பயங்கரமாக பக்கத்துலேருந்து பேசுகிறாங்க. இப்போ பார்த்துக்கூடி ஷர்மாவோட ஃபேமிலியில் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இந்த பொண்ணா இந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணி வேறு எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, இது என்னென்னலாம் பண்ண போதும், கேவலம் பணத்துக்காக இவ்வளோலாம் பண்ணுவாங்களா இவளே இப்படி இருந்தால் இவங்க அப்பா எவ்வளோ இருந்திருப்பார், எத்தனை பொண்ணுங்களோட எத்தனை ஃபேமிலி அழிச்சிருப்பாரோ, எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை நாசமாக்கியிருப்பாரோ. இவளோட அப்பாலாம் ஒரு அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்மாவை தப்பாக பேசுகிறாங்க. வயனால் அதை ஏற்றுக்கவே முடியல.
வேணாம் தனிஷ்கா, இதுக்கு மேலேயும் ரொம்ப பேசிட்ட நீ, வேணாம். இதுக்கு மேலேயும் பேசி அந்த பிள்ளையோட மனசை உடைக்காத. நீ எந்த மாதிரி எங்களுக்கு பொண்ணோ அதே மாதிரி தான் இந்த வீட்டோட வாரிசு. எதுக்கு அவளை நீ இவ்வளோ அசிங்கப்படுத்துகிற? இல்லை சித்தப்பா, இல்லவே இல்லை. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? இவ வீட்டோட வாரிசுன்னு சொன்னால் உண்மையாயிடுமா? பொய் என்றைக்குமே உண்மையாகாது. பொய் தான் சித்தப்பா. இவ வயன் சர்மான்ற பேரை வச்சு எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு சர்மா ஃபேமிலி அசிங்கப்படுத்திட்டா. இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன். நிறுத்தடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயன் கத்திடுறாங்க. அவங்களுக்கு செம்மையாக கோவம் வந்திருக்கு. அவங்களுக்கு ரொம்ப அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றிட்டுருக்கு இவங்க பேசுனதெல்லாம் கேட்டு. நம்ம தனிஷ்கா அப்படியே அவங்க பக்கம் திரும்பி, ஓ இப்போ தான் உனக்கு பேசணும் தோணுதா? இன்னும் இங்கே இவ பேசினா நிறைய விஷயம் சொல்லிடுவா, இருக்கிற புகழ் எல்லாம் போயிடும். அதுதானே வயன், அதுதானே. இதுக்கு மேலே எதுக்கு உனக்கு அதெல்லாம் தேவைன்றேன்? புதுசாக இப்போ தான் ஒருத்தன் வந்துட்டான்ல, இவனோட நீ சந்தோஷமாக இருக்க போகிற. இதுக்கு மேலே அந்த பேர் அழிஞ்சா என்ன, அழியாட்டி உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவங்க இன்னும் பேசி ஹர்ட் பண்ண தான் பார்க்குறாங்க. நம்ம வயனுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு போல் அவங்க முன்னாடி நடந்து போகிறாங்க. அப்படியே தனிஷ்கா கிட்ட தான் நடந்து போய் நின்றுட்டு, தனிஷ்கா இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசினா நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். என்னடி நினச்சிட்ருக்க நீ? கேவலம் சர்மான்ற பேரை அழிக்கணுமா? ஏண்டி உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா என்னன்னு தெரில. நான் வாழ்ந்த இத்தனை நாளும் சர்மா பேரை அழிக்கணும்னு நினச்சிருந்தால் நான் எப்போயோ அழிச்சிட்டு போயிருப்பேன். இத்தனை வருஷம் ராப்பகலாக கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த புகழை நான் சம்பாதிச்சு கொடுத்து இப்போ அது உன் கண்ணுக்கு தெரில. இப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுங்கோமே, எப்படா வன்மத்தை கக்குவோன்ட்டுல நான் முன்னாடியே நினச்சிருக்கணும். உனக்கு என் மேலே பாசம் இருந்திருக்காது. ஆஃப்டர் ஆல் இவ ஜஸ்ட் ஒரு அடாப்டட் டாட்டர் தானே, இவன் மேலே எப்படி இவளுக்கு பாசம் இருக்கும்? அதுவும் அப்பாவோட பேர் அடாப்டட் டாட்டராக இவளுக்கு கிடச்சி இவளுக்கு புகழ் வந்துருச்சு. அப்படி இருக்கும் போது நீ என்னை தங்கச்சியாக பார்ப்பேன்ட்டு நான் எப்படி தப்பாக நினச்சேன்னு எனக்கு தெரில. நீ இந்த இடத்துல என் மேலே பியூர் வன்மத்தில் தான் பேசுகிற, அது நல்லாவே தெரியுது. நீ என்ன ஏதோ சொன்னியே, கட்டி காப்பாத்துன ஆளாக்குனன்ட்டு. இந்த இடத்துல நீ அப்படி நினச்சிருந்தனா, என்னை ஒரு பொட்டு கூட ஒரு தங்கச்சியாக நினச்சிருந்தனா, இவ்வளோ பேர் முன்னாடி கேவலம் அந்த சொத்து அதுதானே உனக்கு வேணும், அந்த சொத்துக்காக தானே நீ இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் கத்துறாங்க. நம்ம தனிஷ்கா அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக பார்த்துட்ருக்காங்க. என்ன இப்போ பேச்சுவார்த்தை இல்லையா? ஏன்னா உனக்கு அந்த சொத்து வேணும் அவ்வளோதானே. இவ்வளோ வருஷம் நான் உழைச்சி இந்த பேரை எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேங்கிறது உனக்கு முக்கியமாக தெரில. உன்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இவ்வளோ விஷயம் நடந்துருச்சு, இந்த டைம் இந்த பேரை நம்ம இவகிட்ட இருந்து எடுத்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். நீ சொல்கிறியே அப்பா நான் சொந்தமான பொண்ணு கிடையாது தான் வயன் சர்மா, சொந்தமான பேர் இல்லை தான், ஒரு அடையாளம் மட்டும்தான். அந்த அடையாளமும் சொந்தமான அடையாளம் இல்லைன்னு தான். நான் ஜஸ்ட் வயன் மட்டும்தான். எல்லோரும் இங்கே இருக்கிறவங்க கேட்டுக்கோங்க, இது எல்லாருக்குமே தெரியட்டும். இதுக்கு மேலே மூடி மறைச்சி என்ன பிரயோஜனம்? அதான் இவளே சொல்லிட்டாளே, சர்மாக்கு நான் சொந்தமான பொண்ணு இல்லை தான். இத்தனை வருஷம் நான் ஃபேக்கான ஐடென்டிட்டியில் வாழ்ந்துட்டு இருந்தேன் தான். சர்மாவோட உண்மையான பொண்ணாக இல்லைனாலும் அந்த பேரை சொந்தம் கொண்டாடிட்டு இருந்தேன். நீ இவ்வளோ விஷயம் பேசுனதுலேயும் ஒரு உண்மை இருந்துச்சு தனிஷ்கா. என்னது தெரியுமா? எனக்கு பேராசை இருக்குன்னு சொன்னியே, அது உண்மைதான். ஆமாம், நான் பேராசை பிடிச்சவ தான். ஒரே ஒரு பேராசை, சர்மான்ற பேர் எனக்கு சொந்தமாகிடாதா, அந்த பேர் எனக்கே நிலச்சிருக்காதா அப்படின்ற ஒரு பேராசைக்காக தான். அந்த பேராசையில் தான் நான் இத்தனை வருஷமும் நான் வாழ்ந்தேன். அந்த பேருக்காக தான் உனக்கு அது ஈஸியாக கிடச்சிருச்சு. ஆனால் எனக்கு அந்த பேர் சொந்தம் கிடையாது. அந்த பேருக்காக நான் எவ்வளோ ஏங்கியிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு அவ்வளோ ஒரு பேராசை, எனக்குன்னு அந்த பேர் சொந்தமாகிடாதா, நிலச்சிடாதா, தினம் நைட்டு அந்த பேர் எனக்கு சொந்தமாகிடாதா அப்படின்ற அந்த ஒரு பேராசையிலே வாழ்ந்துட்டு இருந்தேன் நான். ஆமாம், நீ சொன்னதில் ஒரு வகை உண்மைதான். வயன் சர்மான்றனால தான் எனக்கு புகழ் எல்லாமே இருந்துச்சு. அது கரெக்டு தான். சர்மான்ற பேர் என் கூட சேர்ந்ததுனால தான் புகழாச்சு. இவ்வளோ சம்பாதிச்சேன், இவ்வளோ உழைச்சேன், இவ்வளோ தூரம் வந்தேன், எல்லாமே அந்த சர்மான்ற பேர்னால தான். ஆமாம், ஒத்துக்கிறேன். அதனால தானே அந்த ஐடென்டி, அந்த அடையாளத்தினால தானே இப்போ நான் இவ்வளோ தூரத்தில் நிற்கிறேன். இப்போ உனக்கு அந்த சர்மா பேர் கலங்கமாயிடுச்சு. ஆனால் நீ இவ்வளோ தூரம் பேசியிருந்தோம், என்னை நீ ஒரு தங்கச்சியாக நினச்சிருந்தனா இந்த இடத்துல நீ என்னை நம்பியிருப்ப. உன்னால் என்னை நம்ப முடியல. ஏன் தெரியுமா? நான் உன் ரத்தம் இல்லை. ஆனால் ரத்தமே இல்லாமல் கூட நிறைய பேர், எவ்வளவோ பேர் நம்புகிறாங்க. ஆனால் உன்னால் மட்டும் ஏன் தனிஷ்கா முடியல? ஏன்னா நீ சொல்கிற ஒரே காரணம், நான் உன் தங்கச்சி இல்லைன்றது. இவ்வளோ தூரம் பேசுனது எல்லாம் தானே இன்டெரக்டாக சொல்லணும்னு நினச்சேன். அது எனக்கு டைரெக்டாகவே புரிஞ்சிருச்சு. உன்னை பொறுத்த வரைக்கும்
உனக்கு நான் தங்கச்சி இல்லை, இது எல்லாருக்குமே தெரியணும். ஷர்மாவோட பேருக்கு எந்த கலங்கமும் இருக்கக்கூடாது. அப்படி எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிடணும். ஷர்மாவோட பொண்ணே இவ கிடையாது, இதுக்கப்புறம் ஷர்மாவுக்கு இவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இதை ப்ரூவ் பண்ணணும் தானே நீ இவ்வளவும் பேசுனது. ஆமாம், எல்லோரும் கேட்டுக்கோங்க. நான் ஒயன் மட்டும்தான். எனக்கு ஷர்மான்ற பேர் சொந்த பேரே கிடையாது. நான் ஜஸ்ட் ஒயன் தான். ஷர்மா எனக்கு அப்பா இல்லை தான். ஆனால் நான் அப்பாவாக நினச்சி வாழ்ந்து அந்த பேராசையில் தான் இவ்வளவும் பண்ணேன். ஆனால் உனக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. உன்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு நீ தான் காரணம், அதனால் இதுக்கப்புறம் உனக்கு அந்த பேர் தேவையில்லை. அதானே தனிஷ்கா? உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தலை அப்படி பேசுகிறதுக்கு? உனக்காகவும் ஃபேமிலிக்காகவும் நான் எவ்வளோ உழைச்சிருக்கேன், அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல. ஆனால் இப்போ இது மட்டும் தெரியுது, அப்படி தானே? ஏன்னா நான் வந்துட்டு இந்த இடத்துக்கு இங்கே வந்துட்டேன், அதுதான். உன்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி அசிங்கப்படுத்திட்டேன், 4 பேர் இப்படி பேசிட்டாங்க. ஆமாம், கரெக்டு தான் தனிஷ்கா, நானும் இடத்துல இருந்து அதான் செஞ்சுருப்பேன். என்ன பண்ணுறது, நான் இதெல்லாம் அசிங்கம் பண்ணணுன்னு என் தலையில் எழுதியிருக்குல்ல. நான் ஜஸ்ட் ஒரு ஆர்ஃபன் தானே, என்னைய யார் என்ன கேட்க போகிறா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு பேசுகிறீங்க. இதெல்லாம் கேட்டு எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம ஒயன் ஷர்மாவா இப்படி பேசுகிறதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டுக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஆர்ஃபன் தான். எனக்குன்னு ஒரு அம்மா அப்பா தங்கச்சின்னு யாருமே கிடையாது. அப்படி இருந்தோம் இந்த ஷர்மா ஃபேமிலி என்னை அடாப்ட் பண்ணி வளர்த்தாங்க. ஆனால் அந்த ஃபேமிலிக்கு எனக்கு ஒரு கலங்க வரும்போது இதுக்கு மேலேயும் அந்த ஃபேமிலியை நான் அசிங்கப்படுத்தணுமா என்ன? நீ சொன்னது கரெக்ட் தான் தனிஷ்கா. இதுக்கப்புறமும் ஷர்மா பேர் என்கிட்டே இருந்தா அது இன்னும் கலங்கந்தான் ஆகும்ல. அப்புறம் அதில் தான் நான் சம்பாதிச்சல அவ்வளோ காசும், அதில் தான் எல்லா உழைப்பும் புகழ் எல்லாமே வந்துச்சு. அதனால் நீ கேட்ட மாதிரியே அந்த பேர் மட்டும் இல்லாமல் அந்த பேர் மூலமாக எனக்கு வந்த எல்லா புகழ் எல்லா சொத்து எல்லாத்தையுமே நான் உனக்கே கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தனிஷ்கா அவங்க அப்படியே சைலண்ட்டாக உங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. நம்ம சித்தப்பாவும் மாலிக்கும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சித்தப்பா வந்து பேசுகிறாரு, வேணாம் வயன், வேணாம், இப்போல்லாம் பேச வேணாம்மா, எதுக்குமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, ஷர்மாவோட பொண்ணு தான்மா நீனு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் கையெடுங்க, இதுக்கப்புறம் எனக்கும் ஷர்மா ஃபேமிலிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இனிமே நீங்கள் யார் எனக்கு, எதுக்கு இப்போ நடுவில் வரீங்க? இதுக்கு மேலே எனக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. நான் ஷர்மாவோட ஃபேமிலியோட பொண்ணே கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேரோட அந்த புகழோட சந்தோஷமாக இருங்க, இதுதானே உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே கிளேர் பக்கம் தான் திரும்புகிறீங்க. கிளேர், நீ எப்பயுமே என்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், ஏன் மேம் எப்போ பார்த்தாலும் நமக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லைன்ட்டு கேட்பல்ல. நான் சொல்லும் போது அதுக்கான பதில் இன்றைக்கி உனக்கு கிடச்சிருக்கோம்ல. போயிட்டு நான் எப்போயுமே ஒரு ப்ளூ ஃபைல் உங்ககிட்டே வச்சுக்கோன்னு சொல்லுவேன்ல, அதை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கிளேர் அப்படியே தயக்கப்பட்டே போயிட்டு அவங்க பேக்லேருந்து ஏதோ ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்து மேம் யோசிச்சுக்கோங்க மேம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. நீங்கள் அவகிட்ட இந்த ஃபைலை பட்டுன்னு வாங்கிட்டு அந்த ஃபைலேருந்து ஒரு பண்டில் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்குது, அதை அப்படியே கையில் எடுத்து அந்த ஃபைலை தூக்கி போட்டு, இதில் என்ன இருக்குது தெரியுமா, இத்தனை வருஷம் நான் ராப்பகலாக உழைச்சி ஷர்மான்ற பேரில் எனக்கு வந்த புகழ் நீ சொன்னியே, அது எல்லாத்துக்குமான சொத்து, அந்த பணம் எல்லாமே இதில் தான் இருக்குது. உங்கள் அப்பா பணம் தான், என்ன பண்ணுறது, உங்கள் அப்பா பணம் இல்லை. அதனால் இந்த பணம் இது எல்லாத்தையுமே, இந்த புகழ் எல்லாத்தையுமே நான் உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் உன் வாரிசுக்கும் எழுதி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பண்டில் ஆஃப் பேப்பர்ஸ் அப்படியே தூக்கி போடுறீங்க. அவங்க மாதிரி தான் ஃபுல்லாக அந்த பேப்பர்ஸ் பறக்குது. இதுக்கப்புறம் எனக்கும் உனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. நீ யாரோ நான் யாரோ, ஷர்மா இதுக்கப்புறம் என் ஃபேமிலியே கிடையாது. அதுவும் இந்த பேப்பர்ஸில் இருக்குது, எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் உங்களை லைஃப்பில் எப்பயுமே பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிறேன். முக்கியமாக உன்னை தனிஷ்கா, இத்தனை வருஷம் எனக்கு அக்காவாக இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எனக்குன்னு கிடைக்காத அந்த அடையாளம் உனக்கு கிடைச்சதில்ல, அந்த பேரை நீயாவது கட்டி காப்பாற்று. நான் தான் உனக்கு அழிச்சிட்டேல, நீயாவது அந்த பேரை கட்டி காப்பாற்று அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல அப்படியே பிரேக் அவுட் ஆகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த இடத்த விட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. அந்த பக்கம் ஸ்டேஜ் இருக்கும்ல, அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. போகும்போது ஜங்குக் பக்கம் திரும்பி, ஜங்குக் இதுக்கு மேலேயும் உனக்கு ஷர்மா கம்பெனி வேணும்னு நினைக்கிற,
அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே மேலே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸ்டேஜ் மேலே தான் எல்லோரும் அப்படியே உங்களையே தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே மேலே போயிட்டுருக்கீங்க. உங்களால் ஏற்றுக்கவே முடியல. இப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குங்கிறது நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று. ஸோ நீங்கள் அப்படியே அங்கே உடஞ்சி போய் நடந்து போயிட்டுருக்கீங்க மேலே. இங்கே வந்து தனிஷ்கா அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. அவங்களால பேச்சு வார்த்தையே இல்லை, பேசவே முடியல, ஸ்பீச்லெஸ்ஸாக நின்றுட்டுருக்காங்க. சித்தப்பாக்கு எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. இப்போ இவ இப்படி சொல்லிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒன்றுமே புரியல. என்னது வயன் ஷர்மாவோட பொண்ணே கிடையாதா? இத்தனை வருஷம் ஃபேக் ஐடென்டி வச்சுட்டு இருந்தாங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமே தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நீங்கள் இப்படி பேசிட்டு போனது தனிஷ்காக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் அவங்க ஃபேஸில் வந்துட்டு எதுவுமே காட்டிக்கல, இன்னும் கோல்டாக தான் வச்சுருக்காங்க. அப்போ நம்ம ஜங்குக் தான் முன்னாடி வந்துட்டுருக்காரு. நீங்கள் போனதுக்கப்புறமா அவர் வராரு, வந்து பேசுகிறாரு தனிஷ்கா கிட்ட. இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். நீ பேசின பேச்சுக்கு எனக்கு வந்த கோத்துக்கு அப்படியே வச்சுருப்பேன். என்ன பண்ணுறது, நான் நினச்ச ஒரு காரியம் நடக்கணும்ல, அதுக்காக தான் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தேன். அத்து விட்டாளா? இதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலிக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இதுக்கப்புறம் அவளை நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன். உங்களை மாதிரி அவளை கஷ்டப்படுத்தியோ துக்காகவும் இல்லை, ராணி மாதிரி பார்த்துப்பேன். என்ன சொன்ன? பணத்துக்காக வந்தாளா என் பொண்டாட்டி? என் பொண்டாட்டி பற்றி ஒரு வார்த்தை பேசக்கூட உனக்குலாம் துப்பு இல்லை. நீ அவளை இவ்வளோ வார்த்தை பேசிகிட்ருக்க. இதுக்கப்புறம் நான் உன்னை என் லைஃப்பில் பார்க்கவே கூடாது. உன்னையும் சரி உன் ஃபேமிலியும் சரி பார்த்தா உயிரோடு புதைச்சிருவேன். உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ராக்கியும் வந்துட்டு பார்க்குறான். ஐயோ அண்ணா அவுட் ஆஃப் டெம்பர் அப்படின்ற விஷயம் அவனுக்கு புரிஞ்சிருது. ராக்கி உடனே ஜங்கு கிட்ட வந்து நின்றுட்டு அப்படியே சொல்கிறான், பாருங்கள் எல்லோரும் கிளம்புங்க, உடனே கிளம்புங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சித்தப்பா வந்துட்டு சொல்கிறாரு, இந்த பாரு ஜங்கு, நீ யாராக வேணால் இருந்துட்டு போ, ஆனால் தயவு செஞ்சு எங்கள் பொண்ணை விட்டுடு. எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு நல்லாவே தெரியும் எங்கள் பொண்ணு அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நீ அவளை ஏதோ மிரட்டி தான் பண்ண வச்சிட்ருக்க. தயவு செஞ்சு எல்லாம் நிறுத்தி கிளம்புன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கத்திடுறாரு. இதை பார்த்துட்டு எல்லாருமே அங்கே அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. ஜங்குக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியுது. இவர் இப்படி கத்துனோடனே நம்ம சித்தப்பாவே கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிடுறாரு. மாலிக்கும் வந்துட்டு சித்தப்பாவை வேணாப்பா இங்கே நிற்க வேணாம், வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. சித்தப்பா வந்துட்டு இல்லைப்பா நீயே பாரு, நம்ம பொண்ணு எவ்வளோ தூரம் சொல்லிட்டு போகிறா, இப்போவும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, சீரியஸாக சொல்கிறேன். அவள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்கா, தயவு செஞ்சு அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடலாம் ப்ளீஸ் வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் மாலிக் வந்து பார்த்திங்கன்னா இல்லைப்பா இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு சரி கிடையாது, நீங்கள் வந்துடுங்க, இதுக்கு மேலே வேணவே வேணாமாம்மா, இங்கே சரியில்லை, சொன்னால் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாரு. அங்கே இருக்கிற காட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ் அப்படியே கன் பாயிண்டில் அங்கே நின்றுட்டுருக்காங்க, சுற்றுவாங்க போல் அந்த மாதிரி இதில் பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு கோவம் வந்தோடனே அவங்க எல்லாருமே அவங்களுடைய கமெண்ட் படி வந்து பார்த்திங்கன்னா கன்ஸை ரேஸ் பண்ணி தான் இருக்காங்க. எல்லோரும் அங்கே அப்படியே ஷாக்டாக பார்த்துட்ருக்காங்க. இவங்கெல்லாம் போகிறாங்க. தனிஷ்கா அப்படியே போகும்போது ஜங்குக்கே தான் பார்த்துட்டு போயிட்டுருக்கா. ஜங்குக்கு செம்மையாக கோவம் வருது. ராக்கி வந்துட்டு அண்ணா வேணாண்ணா காம்டவுன் ஆகுங்கண்ணா, இவ்வளோ நேரம் இவளை பேச விட்டதுக்கு இந்த இடத்துல நான் குழி தோண்டி புதைச்சிடணுன்னு இருக்குது, என்ன பண்ணுறது, எல்லாம் அவளுக்காக மட்டும்தான் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தேன். எப்படியாவது இந்த பேர் அவள் வாயிலேருந்தே வெளியே வந்துடணும், இந்த பேர் எனக்கு சொந்தம் இல்லை, இதுக்கப்புறம் நான் ஜியோன் வயன்னு அவள் சொல்லணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தேன். என்ன பேச்செல்லாம் பேசினா இவளை சும்மா விடக்கூடாது ராக்கி, இதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலியே பேங்க்ரப்டில் வாழ்கிற மாதிரி போடணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இவர் சொல்கிறதான் கேட்டு எல்லாருக்குமே அவங்க பயமாக இருக்குது. ஜங்குக்கு பேசுகிறது கோவப்படுறது எல்லாமே. என் பொண்டாட்டியை பற்றி ஏன் முன்னாடி என்கிட்ட பேசவே எல்லாம் பயப்படுவாங்க, இவ என்ன தைரியத்தில் என் பொண்டாட்டியை பற்றி என்கிட்டயே இவ்வளோ மட்டமாக பேசுவா, இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப கடுப்பில் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் பேசிகிட்டு இருக்கார். டென்ஷன் ஆகிட்டு நம்ம ராக்கிக்கு ரொம்ப பயம். பிடிஎஸ் மெம்பர்ஸும் வந்துடுறாங்க. வேணாம் ஜங்குக் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணலான்ற மாதிரி பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே ஜங்குக்கை ஓரமாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அம்மா நீ கிளம்புமா முதல்ல இந்த இடத்த விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆரம் தான் பேசுகிறாரு. முன்னே நீங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, இங்கே நீங்கள் இருக்கிறது சரியாக வராது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நம்ம தனிஷ்கா அப்படியே ஒரு மாதிரியே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா நீ கிளம்புமா முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, உடனே கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கார்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க, வேகமாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆமீஸ் இதோட ஜேகேவுடைய எஃப்எஃப் என்ன டேஞ்சரஸ் மாஃபியா லார்ட் ஃபெல் இன் லவ் வித்தோட பார்ட் 24 முடியுது. பார்ட் 25 உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது யுவர் பிலவ்ட் ஆத்தரானா. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ லூசிஃபர்ஸ் காதலி வரலாம், சைக்கோஸ்னோடிக் அப்சஷன் வரலாம். அப்புறம் நான் இன்னும் விஷயம் சொல்லிடுறேன், சைக்கோஸ்னோடிக் அப்சஷனை வந்து கண்டினியூஸாக நான் போகணுன்னா கொஞ்சம் ஏதாவது பிரேக் விடணும் எஃப்எஃப்க்கு.
ஸோ இதையே நீங்கள் போடணும்னு கேட்டால் நான் அதை எப்படி போடுறது? அதனால் கொஞ்சம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதை வந்து நான் கண்டினியூ பண்ணி அது ஒரு கிராண்ட் ஃபினாலே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரிக்கு வரேன் அகைன். ஓகேங்களா? பேக் டு ஸ்டோரி வரலாம். அது வரைக்கும் போடவே மாட்டேன்லாம் சொல்ல, நான் கொஞ்சம் போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் நீங்கள் என்னோடய டைமையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்ற ஆர்மி. ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வேணால் கேட்டு வைங்க, நோட் பண்ணி வைக்கிறேன். பெண்டிங் டிராஃப்ட் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக போகலாம். ஓகே? அப்புறம் சஸ்பென்ஸான அந்த ஹாரர் ஒன் ஷாட் எப்போனாலும் வரும். நடுவில் இந்த வியோட எஃப்எஃப் நான் முடிக்காமல் வேறு எதுவும் பண்ண மாட்டேன். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, லவ் யூ ஆல். குட்டீஸ், பாய்.